எல்லோருக்கும் வணக்கம். முத்ரா நாடக விழா தசாரத்தினங்கள், a collection of 10 dramas in 10 years for 10 days. இந்த ட்ராமா ஃபெஸ்டிவல் கிட்டத்தட்ட 15 வருஷமாக நாங்கள் நடத்தின்னு வந்துட்டுருக்கோம். 2006லேருந்து இதை நடத்தின்னு வந்துட்டுருக்கோம். இது இன்ஃபோசிஸ் ஹால் அப்படிங்கிற ராமகிருஷ்ணா ஸ்கூலில் இருக்கிற ஹாலில் விமர்சையாக நடக்கும். இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் அது பண்ண முடியாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கோம். கிட்டத்தட்ட 230 நாடகங்களை நாங்கள் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 105 நாடகங்கள் ஒரு பொக்கிஷமாக, ஒரு ஆர்கேவ், வீடியோ ஆர்கேவாக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சதுனால இன்றைக்கி அதை நீங்கள் பார்த்து மகிழ முடிகிறது. இந்த நாடக விழா போன வருடம் நாங்கள் காத்தாடி ராமமூர்த்தியின் 8 நாடகங்கள், அதாவது ஒரே ட்ரூப்பாக அவங்க நடிக்கிற மாதிரி ஒரு 8 நாடகங்களை நடத்தினோம். ரொம்ப பிரமாதமாக நடந்தது. அது இன்னும் இணையதளத்தில் யூடியூப்பில் இருக்குது. இன்றைக்கும் யூடியூப்பில் லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துட்ருக்காங்க. இந்த வருடம் ஒரு ட்ரூப்பாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் ட்ரூப்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் அதை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த 10 வருடத்தில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ்லேருந்து செலக்ட் பண்ணி பெஸ்ட் ட்ராமாஸாக ஒரு 10 நாடகங்களை உங்களுக்கு கொடுக்குறோம். You can watch from the computer or laptop from www.palmtv.com, from iPhone or iPad at www.palmtv.com/iPhone. Android mobile users can watch by downloading Palm TV 2.0 app, and you can also watch from your smart TV through Mudra Bhaskar YouTube channel. இந்த நாடகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9840072821. இந்த நாடகங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். ஆனால் ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்கோம். அதாவது எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நாடகங்களை எழுதி நடித்து அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்காக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ட்ராயிங் ரூமில் இருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதுக்கு எவ்வளவு பொருள் செலவு, நேரம் செலவு, அது உங்களுக்கே தெரியும். இஃப் யூ ஃபீல் இட் இஸ் வர்த் இட், யூ கேன் கான்ட்ரிபியூட் பை வே ஆஃப் ஜாய் ஆஃப் கிவிங். திஸ் கான்ட்ரிபியூஷன் யூ கேன் டூ பை வே ஆஃப் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், Google Pay or PayPal. For this whole festival, we are requesting ₹1,000 for those who are residing in India and $50 for NRIs. This ₹1,000 and $50 are only minimum. You can give more than that also. This proceeds goes to the participating drama troops. Here are the bank details. Mudra Music Studio, situated in the heart of Chennai city. A video recording studio in Nungambakkam. Walk in, perform, and take the best footage in HD resolution. Best place for music concerts, interviews, talk shows, rehearsals, short film production, documentary production, dubbing for films, preview watching, drama serial production, conducting short-term courses, conducting workshops. We have green mat facility in which we can incorporate any backdrop to your taste after recording.
This Mudra Music Studio is situated at 26 Rama Street, Nungambakam, Chennai 6,34,000, India. Contact mobile and WhatsApp number +91 98400 72821. Visit, perform and experience live at Mudra Music Studio. இன்று நீங்கள் பார்க்க போகும் நாடகம் மயூரப்பிரியாவின் 1 கோடி கனவுகள், written and directed by பி. முத்துக்குமரன். முத்ரா இது ஒரு சபா இல்லை, ஒரு மூமெண்ட். முத்ராவை பொறுத்த வரைக்கும் நாடகமும் இசையும் இரு கண்கள். இவங்களுக்கு வருஷம் ஃபுல்லா கொண்டாட்டம் தாங்க. நான் ஃபெஸ்டிவலை தாங்க சொல்றேன். அதாவது ஒன்றாகா ஒன் கிருதி ஃபெஸ்டிவல், தாள ஃபெஸ்டிவல், பல்லவி ஃபெஸ்டிவல், துக்கடா ஃபெஸ்டிவல், வீணா ஃபெஸ்டிவல், முக்கியமா டிராமா ஃபெஸ்டிவல்னு டிசம்பர் சீசன் வரைக்கும் இங்க கொண்டாட்டம் தான். இந்த லாக்டவுன் நேரத்துல நமக்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்கிறது இல்லையா? இந்த போர் அடிக்கிற இந்த நேரத்துல, தனித்து இருக்கிற இந்த நேரத்துல நம்ம நாடகங்களை கொஞ்சம் துணைக்கு வைப்போமே. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, ரசிகர்கள் ஆகிய நீங்க கலைஞர்கள் ஆகிய எங்களுக்கு பேராதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். அப்பா கபாலி, நல்லபடியா இந்த டிஸ்பென்சரி நடக்கணும். அதுக்கு நிறைய பேஷன்ஸ் வரணும். இப்படி விட்டு விட்டு கொஞ்சம் மழையும் பெய்யணும். அப்பதான் நிறைய பேஷன்ஸ் வரும். என்னப்பா சத்தம்? கொஞ்சம் பொறுமையா இருக்குப்பா. என்ன சத்தம்? இப்ப டாக்டர் வந்துருவாரு, எல்லாரையும் கவனிப்பாரு. ஒருத்தர் பாத்தி ஒருத்தர் கரெக்டா கவனிப்பாரு. கொஞ்சம் பேஷண்டா இருக்கப்பா. பேஷண்ட் தான் சார். பேஷண்டாவா? நான் பேஷண்டா தான் வந்திருக்கேன் இல்லைங்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இப்போ வந்து வைப்ரேஷன்ல வச்சாலும் விட மாட்டேங்கிறேன். ஹலோ, சொல்லுங்க சார். நான் தான் டாக்டர் பாலாஜி, MBBS, MS, MRCS, MCHோட அப்பா பேசுறேன். என் பேரு சிவராமன். ஆமா, அப்போலோக்கு அர்ஜென்ட்டா வரணுமா? சன்னா, ஓ போனை எடுக்கிறேன் அவரு. அப்ப இன்னொரு நம்பர் இருக்கு சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லிடுறேன். ஓ, அவர் வந்தாதான் அந்த சர்ஜரியே நடக்குமா? ஓ, ஆப்ரேஷன் தியேட்டரே திறந்து வச்சிருக்கேளா? இப்போ அனுப்பிச்சு விடுறேன் சார், கவலைப்படாதீங்க. பா, டாக்டர் அர்ஜென்ட்டா ஒரு சர்ஜரிக்காக அப்போலோக்கு போறாரு. அதான் நீங்களாம் அப்புறமா வாங்க, போங்க. டோக்கன் கொடுத்துருவாயா? அதோட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா வாங்கப்பா. அப்புறம் வாங்க. எல்லாம் நாளைக்கு வாங்க. எல்லாம் நாளைக்கு வாங்கப்பா. எல்லாம் நாளைக்கு வாங்க. நாளைக்கு வாங்கன்னா கேட்க மாட்டேன். வாங்க எல்லாரும், நாளைக்கு வாங்க. என்னம்மா இன்னைக்கு எவ்வளவு டோக்கன்? நிறைய டோக்கன் போச்சுமா. சத்யநாராயண பூஜை பண்ணிருக்கியா? வெரி குட், வெரி குட். தீபம் காட்டணும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அவ்வளவுதானே, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்ப நம்ம பரம அங்கிள் இல்ல, அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி திருப்பியும் சென்னைக்கே வந்துட்டார். அவரை ஒரு நட பார்த்துட்டு அவரையும் கிளம்பத்தையும் சாப்பிட கூட்டின்னு வரேன். நான் வரத்துக்குள்ள ஒரு முக்கியமான வேலை நீ பண்ணி வைக்கணும். ஒரு சின்ன மஞ்சள் துணியை எடுத்து அதில் ஒரு 2 ரூபா காயினை வச்சு நன்னா முடிஞ்சு நன்னா சுவாமி கிட்ட நன்னா வேண்டிக்கோ. நம்ம பாலாஜிக்கு MBBS சீட்டு கிடைக்கணும், அவன் டாக்டர் ஆகணும், நன்னா வேண்டிக்கோ. அப்புறம் அம்மா சுந்தரி படத்துக்கு முன்னாடி வேண்டிக்கோமா, மறந்துடாத கண்டிப்பா. சீக்கிரம் வந்துடுறேம்மா. என்னடா ஒட்ட புத்துக்கல்லாட்டம் நின்னுட்டு இருக்கேன். சாரி பார்க்கலையா நீ? ஒண்ணே நான் கவனிக்கல பார். ஐ அம் சாரி. ஆமா, பரமு எங்க? டேய், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, பேங்க் லீவு, அதனால பரமு இப்பதானே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். அவனை பார்த்துட்டு போலான்னு ஃப்ரீயா பேசலாமேன்னு வந்தேன். பேப்பரை கையில கொடுத்தா, இரு பக்கத்துல கபாலி கோயில் போயிட்டு வரேன். போனவன் இன்னும் ஆளை காணும். நானும் அவனை பார்க்கலாம் தான் வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சுன்னு. சரி, அவன் இல்லாட்டி பரவாயில்ல, அவன் பையன் கைலாஷ் இருப்பாங்க, அவன் எங்க இருப்பேன்? டேய், அவன் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி பாம்பேல இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தான். அவன் ஒய்ஃபுக்கு பாம்பே பக்கத்துல பூனால அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி அவ போயிட்டா ப்ரமோஷன்ல. பாம்பேக்கே போயிட்டாளா?
பையன் கைலாசுக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவு அம்மா பார்க்க போயிருக்கான்டா. அப்படியா? ஏன்டா இவ்வளவு நேரமா வர மாட்டேங்கிறா? இவ்வளவு நேரம் என்னடா அவனுக்கு? எப்படிடா இருக்கேன்? நல்லா இருக்கேன்டா. சாரி, கபாலி கோயில்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க எல்லாரும். குடுறா முதல்ல அதை குடுறா. வா அப்படியா வைக்கணும்டா. ஆமா இவ்வளவு நேரமாடா அவனுக்கு கோயில்ல? டேய் அவன் நடைய சாத்திரம் மட்டும் நடைய கட்ட மாட்டான்டா. அவனோட சிவபக்தி தான் ஊருக்கே தெரியுமே. பிரதோஷ் தண்ணிக்கு ஜுரமோ ஜலதோஷமோ பிரதோஷ் தண்ணிக்கு கோயில்ல இருப்பான், சிவன் கோயில்ல. சிவராத்திரிக்கு கண்மொழிப்பான், திருவாதிரைக்கு சிதம்பரம் போயிடுவான். என்னமோ முக்கியமான மேட்டரை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவன் பர்த்டேடா, விஷ் பண்றேன். டேய் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேடா. தேங்க் யூ. சரி அவ்வளவு சிவபக்தியாடா உனக்கு? இல்லையாடா பின்ன, கரெக்டா என் பையன் கைலாஷ் 10th வரும்போது சென்னைக்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்து நம்ம ஊர்லயே நடுத்தர்லயே மயிலாப்பூர்லயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டானே என் கபாலி. என்னடா இருந்தாலும் ஐஸ் பாய் விளையாட்டு மாதிரி இப்போ ஒய்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மும்பைக்கு போயிட்டாலே, சாப்பாட்டுக்கு பூவாக்கு என்ன பண்ற? ஜன்னல் கடை மெஸ், மாமி மெஸ், கற்பகாம்பாள் மெஸ்ஸுன்னு எல்லாமே மெஸ் தான்டா. லைஃப்ல ஒய்ஃப்னு ஒருத்தி இல்லைன்னா எல்லாமே மெஸ் தான்டா. சரியா தான்டா சொன்னேன். ஆனா ஒண்ணுடா சிவராமா, எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நேத்து நடந்த மாதிரி இருக்குடா. ஆமாண்டா, என் ஒய்ஃபு சுந்தரி போயும் ஒரு 3-4 வருஷம் விளையாட்டு போல ஓடி போயிடுறா. உனக்கு மட்டும் என்ன பாவம், ஓ ஒய்ஃபும் அந்த டிஸ்க் பொருளாப்ஸ் ஆகி படுத்த படுக்கையா இருக்கா. ஆனா எனக்கு சாப்பாட்டு கவலை இல்லை. அதான் ரோஷினி இருக்காளே, அன்னபூரணி. அம்மா முக்கியமானது நீ ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எங்க அம்மா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி படுத்த படுக்கையா இருந்த போது உன் ஒய்ஃப் சுந்தரியும் உங்க ஃபேமிலியும் எனக்கு எங்க ஃபேமிலிக்கு பண்ண ஒத்தாசை என் ஆயுஷ் பரியத்தை என்னால மறக்கவே முடியாதுடா. போன்ரா. ஹலோ, தேவராஜ், டிஐஜி தான் பேசுறேன். சாரி தேவராஜ், நான் நேற்று நீ ஃபோன் பண்ணும்போது எங்கள் கஸ்டமர் மீட்டில் இருந்ததுனால நான் உன்னை டக்குன்னு ஒன்றும் கட் பண்ண வேண்டியதாக போச்சு. சாரி. இல்லை 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 தப்பாக நினைக்கல. சரி, ஆக்சுவலி நான் அதனால தான் நான் வந்து நேற்று கஸ்டமர் மீட்டில் இருந்தாலும் இங்கே நான் இந்த டயத்தில் இங்கே இருப்பேன்னு சொன்னேன். எஸ்பி வீட்டில் தான் இருக்கேன். சிவராமன் கூட இங்கே தான்டா இருக்கான். சிவராம்கிட்ட பேசணுமா கொஞ்சம்? தேவராஜ்ரா. ஹலோ, தேவராஜ். தேவராஜ் என்னடா அது தேவராஜத்துக்கே கேட்டு போல இருக்கு. அவன் எடுக்கல. ஓ கட் ஆயிடுறாளே. திரும்ப பண்ணுவான்டா. நம்ம ஸ்கூல் மேட்ரா தேவராஜ். தெரியுமா? எஸ்பியா சென்னைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஜாயின் பண்ணியிருக்கானா. நம்ம ஸ்கூல்ல அனுமதி மீட் நடத்துறானா, அதுக்காக நம்மளெல்லாம் கூப்பிடுறதுக்காக ஃபோன் பண்ணான். அவனை தெரியாதாடா? அவன் தானே ஸ்கூல்ல உள்ள தாராபுரம் ஐயப்பன் கணபதியை டிஐஜின்னும் இவனை சுப்பிரமணியம் பரமேஸ்வரன் எஸ்பின்னு அப்ரிவேட் பண்ணுவான். அப்போவே அவனுக்கு அந்த போலீஸ் ஆசை இருந்திருக்குடா. அம்மா அவன் போலீஸ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கான்? மாமூலா போயிட்டு இருக்கான்டா. அவன் தானே நமக்கு எக்ஸாம் எல்லாருக்கும் பிட் எழுதி கொடுப்பான். ஆமாண்டா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஹிஸ்டரியில ஒரு எஸ்ஸே இருக்கும். அதை தூண்டு பேப்பர்ல எழுதி கொடுப்பான். 25 பைசா வாங்குவான். ஒரு வாட்டி பரம கூட அவங்ககிட்ட 50 பைசா கொடுத்து ஏமாந்து போயிட்டான். போடுறேன். தேவராஜ் அதான்டா இருக்கும். ஹலோ, தேவராஜ், சொல்லுங்க. எல்லாம் கேள்விப்பட்டேன். இன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். உங்கள் போலீஸ் லைஃப்பை பற்றி கேள்விப்பட்டேன். பர்சனல் லைஃப், மேரிட் லைஃப்லாம் எப்படி இருக்கு? என்னதான் எஸ்பியா இருந்தாலும் ஒய்ஃப் கிட்ட கான்ஸ்டபிள் தாங்கிறான். எல்லார் வீட்லையும் இதே கதை தானடா. சரி சொல்லுங்க. ஆமாம், கணபதி பரமு 2 பேரும் என்னோட டச்சில் தான் இருக்காங்க. டேய் கையை எடுங்கடா. இல்லை இல்லை இங்கே ஆமாம், எல்லாம் நல்லா இருக்கோம்டா. நாங்கள் எல்லாரும் 3 பேரும் நடுத்தருவில் தான் இருக்கோம். தப்பாக புரிஞ்சுக்கிறேன். நீ இப்போ தானே மெட்ராஸ்க்கு வந்திருக்க. மயிலாப்பூரில் நடு ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே அவன் ஃப்ளாட்டில் தனித்தனியாக இருக்கும். இப்போ புரிஞ்சுதா? ஆமாம், கணபதி வந்து ஒரு பேங்க்கில் ஆஃபீஸர் மேனேஜர்னு பேர். ஆனால் அவன் தான் போய் பிரான்ச்சையே திறக்கணும் அந்த படுவாளாம். அப்புறம் நம்ம பரமூருக்கான அவன் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கான். ஆனால் ஒய்ஃப் அவனை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி தான். இவன் இங்கே வந்து அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போயிடுவான். இப்படி தான் அவளுக்கு போயின்னு இருக்கு. என்ன பரமகிட்ட பேசுகிறமா? இரு கொடுக்குறேன். டேய் பரம உங்ககிட்ட பேசுகிறேன். தேவராஜ், கங்க்ராச்சுலேஷன், சென்னைக்கு வந்துட்டேன். ஆமாம் ஆமாம், நாங்கள் ஒன்றாவே தான் இருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னா ஒன்றா இருக்க மாட்டாளா? ஒரு கஷ்டம்னா அதுவும் நம்ப மாட்டேன். 2 நாளும் என் கல்யாணத்தப்ப இவா 2 பேரும் என் கூடயே இருந்தாங்கன்னா பார்த்துக்கோயே, அந்த கஷ்டத்தில் என் கூட இருந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம், பையன் என்ன பண்ணுறான்? ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ், மெடிக்கல் சேர்த்துட்டியா? ஃபண்டாஸ்டிக். பையனை மெடிக்கல் சேர்த்துருக்கான். இந்த இடையில ஒரு நிமிஷம் சிவராமன் பேசணுமா?
பையனை எம்பிபிஎஸ் சேர்த்துருக்கியா? ஹே வெரி குட்ரா, கங்க்ராட்ஸ். எப்படிடா முடிஞ்சது உன்னால? ஓ அப்படியா? சரி, அப்படின்னா உங்ககிட்ட நிறைய நான் இன்புட்ஸ் வாங்கணும்டா. அந்த அலுமினியம் மீட்ல உங்ககிட்ட நிறைய நான் பேசணும், நிறைய எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஓகேடா, வில் மீட் இன் பர்சன். தேங்க்யூ, பாய். இல்லைடா, பையனை மெடிக்கலில் சேர்த்துருக்கானாமா, பேமெண்ட் சிட்டாக இருக்கும், லட்சக்கணக்கில் சுற்றி சேர்த்துருப்பான். ஷியர் வேஸ்ட் ஆஃப் மணி. அது சரி சிவராம, நீ பாலாஜியை மெடிக்கல் சேர்க்கிற பிளானா வச்சுட்டு இருக்க? ஆமாடா, எனக்கு என் பையன் பாலாஜி சென்ட்ரல் ஸ்டேஷன் ஃப்ளைஓவரை தாண்டணும். என்னடா சொல்ற? டேய், சென்ட்ரல் ஸ்டேஷன் ஃப்ளைஓவரை தாண்டி ரைட்ல கட் பண்ணாதானே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா. அதில் சேரணுங்கிறது அவனோட லட்சியம், ஆசை. என்னோட ஆசையும் அதுதான். ஆமா, நீ உன் பையன் கைலாஷ் என்ன பண்ண போற? அவன் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி ஃப்ளைஓவரை தாண்ட போற. டேய், என்னங்கடா இது? இவன் என்னடான்னா சென்ட்ரல் ஃப்ளைஓவரை தாண்டணுங்கிறான், நீ என்னடான்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஃப்ளைஓவரை தாண்டக்கூடாதுங்க. புரிய முறை சொல்லுங்கடா. அது இல்ல கணபதி, அது கீழே தானே சென்னை ஐஐடி இருக்கு, அதுல சேரணுங்கிறது தான் அவனோட ஆசை, என்னோட கனவு. அது ரொம்ப கஷ்டமாச்சேடா. எனக்கு கபாலி இருக்கான், அப்படி மட்டும் கிடைக்காம போச்சு அப்புறம் எல்லாரும் மாதிரி பிரதோஷத்துக்கு பேக்கெட் பால் தான், பசும்பால் கிடையாது. சிவராத்திரி அன்னைக்கு சீக்கிரம் தூங்கிடுவேன், திருவாரூர் அன்னைக்கு திருப்பதிக்கே போயிடுவேன். டேய், திருப்பதி என்னதும் ஞாபகம் வருது. நீ சிவபக்தன் மாதிரி என் பொண்ணு ரோஷினி இருக்காளே, அவ ஒரு பெருமாள் பக்தை. இன்னைக்கு ஆத்துல ஒரு சத்யநாராயண பூஜை பண்ணியிருக்கா. நீ ஆஸ் யூஷுவல் அங்கதான் உனக்கு சாப்பாடு, நீ இன்னைக்கு அங்க சாப்பிட வந்துருவேன். நிச்சயமா. டேய், முக்கியமானது நான் என்னோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட போகலாம். சொல்லுடா. நீ என்னமோ மெடிக்கலுங்கிற, அவன் என்னமோ ஐஐடிங்கிறான். அதுக்கு முன்னாடி +1 +2 அப்படின்னு 2 வருஷம் படிக்கலாம். வாஸ்தவம் தானே? ஆமாண்டா, இப்ப 10th தான் படிக்கிறாங்க 2 பேரும், இல்லைங்கள. இருந்தாலும் இப்போலேருந்து அந்த ஃபயர், அந்த ஒரு வெறி, அந்த வேகத்தை ஏத்தணும்டா அவங்களுக்குள்ள, அந்த அக்னியை ஏத்தணும்டா அவங்களுக்குள்ள. நிச்சயமா, அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். போச்சு போச்சு, இனிமே பசங்களுக்கு அகனி தான். ஆமாம், நான் டாக்டர் சந்துரு தான் பேசுகிறேன், ரயில்வே ரிட்டையர்ட் டாக்டர் சந்துரு. இல்லை, நீங்கள் என்கிட்ட கன்சல்டேஷன்லாம் வர முடியாது சார். நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் இல்லை. நிறைய நாடகங்களில் நான் டாக்டராக நடித்ததுனால டாக்டர் சந்துருன்னு கூப்பிடுவேன். அதாவது அந்த மேனேஜர் சீனா டைப்பிஸ்ட் கோபு மாதிரி டாக்டர் சந்துரு, அவ்வளோதான். நீங்கள் தப்பாக ஃபோன் பண்ணிட்டேன், ஐம் சாரி. அதுக்கு என்ன சார் கோச்சுக்கிறீங்க? முதல்ல ஃபோனை வைங்க. ரோஷினி. டாடா. ஆமா, இன்னைக்கு சத்யநாராயண பூஜைன்னு சொன்னல, என்ன நிவேதியம்? உங்களுக்கு பிடிச்ச ரவா கேசரி தான். உங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு கப் தனியா எடுத்து வச்சிரும். சரி சரி. அம்மா, உங்க அப்பா எங்க? பரம உங்களாத்துக்கு போயிருக்காரு தாத்தா. பரம உங்களாக வேணா வரத்துக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமே. ஆமா, அதனால 2 கப் கேசரியா கொடுத்துரும். எங்க அவன் பாலாஜி எங்க? பாலாஜி. பாலாஜி. சொல்லுங்க தாத்தா. டேய், ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்டா. இந்த புது ட்ராமா இனாகுரேஷனுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. சரி. அந்த ஸ்கோர்ட் சீன் எனக்கு இன்னும் செட் ஆகலடா. நீ தான் எனக்கு அதை கொஞ்சம் மாதிரி ரிஹர்சல் பண்ணி பார்த்து ஹெல்ப் பண்ணி எனக்கு செட் பண்ணி கொடு. அவ்வளோதானே? சரியா? எங்க வச்சுக்கோ, இதை பார்த்துக்கோ. நான் இப்போ சொல்கிறேன், அந்த இது சரியா பார்த்துக்கோ. சரி, கேரளா பார்த்துக்கோ. இது நீதிபதி அவர்களே, சம்பளத்தன்று. ஐயோ சுத்தம் போச்சா? அது சம்பளத்தன்று இல்ல, சம்பவத்தன்று. சம்பவத்தன்றுன்னு இருக்கு. ஆமா, கண்ணாடி சரியா ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. சும்மா இந்த கண்ணாடிக்கு நான் குத்த சொல்லாதீங்க தாத்தா. இதுக்கு முன்னாடி எத்தனை டிராமால கோச்சிங்ல நடிச்சிருக்கீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு கோச்சிங்ல சம்பவம்னு ஒரு வசனம் வரும் தெரியாதானே? சரி இப்போ சரியா சொல்றேன். சம்பளத்தன்று சண்டது. இப்போ பாரு, நீதிபதி அவர்களே, கூண்டில் நிற்கும். ஒரு நிமிஷம், இதுல முக்கியமா ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? இதுல இந்த சீன்ல உங்களுக்கு முக்கியமா ஸ்பாட் கொடுப்பாங்க. அந்த நல்ல லைட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீச்சை டெலிவர் பண்ணுங்க, செம்மையா வரும். இப்போ பாரு, அங்கிருந்து பாரு. சரியா இருக்கா? நீதிபதி அவர்களே, கூண்டில் நிற்கும். போங்க அப்படியே பின்னாடியே போங்க. இப்படியே போனா ஜட்ஜு கண்ணை குத்திடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு எகெயின்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. சரியில்ல சொதப்பண்ணி தாத்தா. மார்னிங் அங்கிள். ஹாய்டா. என்ன தாத்தாக்கு பேர ரிஹர்சல் எடுக்கிறானா? டேய், லீவ் விட்டதுலேருந்து இந்த கூத்து தான் வீட்டில். ஆமா அங்கிள்,
இப்போ ட்ராமாக்கெல்லாம் எப்படி கூட்டம் நல்லா வருதா? நல்லா வருது. அதுவும் ட்ராமா ஃபெஸ்டிவல் போட்டால் எக்கச்சக்கமாக வருதுல. கவலைப்படாதீங்க அங்கிள், சக்கரை மேலே வரும். ஆமா பாலாஜி, இப்போ தபேல பிராக்டிஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அங்கிள் சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ கூட இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல தபேல மெடல்லாம் வாங்கியிருக்கான், பிரைஸ் வாங்கியிருக்கான். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஆர்ட், இதெல்லாம் நம்ம தக்க வச்சுக்கணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க, அதை விட்டுறாதான்னு சொல்லிட்டு இருக்கேன். பாலாஜி, உங்க அப்பா சொன்ன மாதிரி பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. கண்டிப்பா அங்கிள். இது உன்னோட பிள்ளை MBA படிக்கிறதுக்காக அமெரிக்கா அனுப்பிச்சிருக்கியாமே, அங்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறதுல ரொம்ப செலவாகுமே, எப்படி மேனேஜ் பண்ற? அவனுக்கு என்ன அங்கிள், மயிலாப்பூர்ல 5-6 ஃபிளாட் வச்சுட்டு இருக்கான். ஏண்டா நீங்களாம் என்ன மயிலாப்பூர் நடு ஸ்ட்ரீட்ல என்ன ஸ்ட்ரீட்ல இருக்கீங்க? அவன் சொந்த ஃபிளாட்ல தானே இருக்கீங்க. அப்படி இல்லடா கணபதி, அப்ராட் ஸ்டடீஸ் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குமே சொல்ல வந்தேன். நீங்க எல்லாரும் என்ன தப்பா எடை போடுறீங்கடா. ஒன்னும் எடை போட முடியுமாடா? டேய் ஜோக்ஸா பாட்டுறா, மார்ஜின் மணி மட்டும் நான் கொடுத்தேன்டா, மற்றபடி கடனை வாங்கி கொடுத்துட்டு அவனையே லோன் அடைச்சுக்க சொல்லிட்டேன். என் கடன் வாங்கி கொடுப்பதே. டேய், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாம படிக்கும்போது இருந்திருந்தா நாமளும் MBA மெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு அசத்திருக்கலாம். போது நிறுத்துறா, பிறந்தாத்துமே உடம்புட்ட சொன்ன மாதிரி நாமெல்லாம் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம் அந்த காலத்துல. அப்ப ஃபீஸ் 50 100 தான், அதையே நம்மளால டியூ டேட்ல கட்ட முடிஞ்சது இல்ல. டேய், ஒரு ஸ்கேல் வேணும்னா கூட 100 வாட்டி கேட்டு, ஏன் 2 அடி வாங்கின பிறகு ஒரு அரை ஸ்கேல் நம்மளுக்கு கிடைச்சது. ஏன்டா டேய், பெத்த வேலையா இருக்கிற குத்த சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலத்துல எங்களுக்குலாம் சம்பளம் அவ்வளவுதான், கவர்மெண்ட் ஜாப்ல அவ்வளவுதான் கொடுத்தேன். இப்போ கொடுக்குற மாதிரி அள்ளி கொடுத்துட்டு இருக்காடா? கிடையாது. அதனால அவ்வளவுதான் முடிஞ்சது. எனக்கு 2 பொண்ணும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுவேன். அதனால இவனுக்கு ஒரு டிகிரி கோர்ஸ் தான் என்னால் படிக்க வைக்க முடிஞ்சது. அதனால ஒரு பெரிய தப்பா என்ன? ஆமா, என் அன்னபூரணி ரோஷினி எங்க காணோம்? இங்க பாருங்க, அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருக்கா. என்ன வேலை? கண் பார்த்தது கை செய்யறது, கண்ணால பார்த்து கையாலேயே சேஃப்டி பின்ல ஜுவல்லரி செய்யறா. அது மட்டுமா, அவ அம்மா போனப்புறம் இந்த வீட்டு பொறுப்பையும் அவ தானே பார்த்துட்டு இருக்கா. அதனாலதான் ரோஷினி BSc போதும்னு நிறுத்திட்டா. இருந்தாலும் இதெல்லாம் மெடிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி வருமாமா? அது சரி சிவராமா, இந்த பொண்ணு யாரு? ஓ, உனக்கு தெரியாது, நீ இப்போதானே திருப்பி டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க. இவ பேர் ஸ்ரீநிதின்னு பேர், பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கா. இவன் அம்மா அப்பா கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ்டு டாக்டர்ஸ். அது பாண்ட் வித் சில்வர் செரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன். இவ படிக்கிறதுக்குன்னு இந்த ஃப்ளாட்டை வாங்கியிருக்காங்க, பார்த்துக்கோ. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரோஷினிக்கு ஃப்ரெண்டு, என்னோட பொண்ணு மாதிரி. இதெல்லாம் விட முக்கியமாக நம்ம பாலாஜி மெடிக்கல் படிக்கிறதுக்கு இவ தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். பாலாஜி இப்போதான் அங்கிள் 10th எழுதியிருக்கான். என்னடா அங்கிள், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். தீர்காய் சார், தீர்காய், க்ஷேமமா இரு, சுகமா இரு, சௌக்கியமா இரு. அங்கிள் என்ன விஷ் பண்ணுங்க? எதுக்குடா? நீ உன்னை நமஸ்காரம் பண்ண வேணா, சிரமப்பட்டு நீ அப்படியே இரு. மானசீகமா நீ நமஸ்காரம் பண்ண, மானசீகமா. எனக்கு நீங்க நட்சத்திர பிறந்த நாள். இருக்கட்டும். நீ அப்படியே நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். சரி, லஞ்ச் ரெடி, எல்லாரும் சாப்பிட்டு வாங்க. ரோஷினி, இந்த கேரியர்ல நான் இங்க சாப்பிட்டுறேன், மாமிக்கு இதுல எடுத்துன்னு போயிடுறேன். சரி அங்கிள். தாத்தா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஊசி போன ஞாபகம் இருக்குல்ல? பரம், தாத்தாக்கு இப்போ இன்சுலின் போட்டாதான் கண்ட்ரோல் ஆகுது சுகர். டயட்ல ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும் அங்கிள். நல்லா சொல்லுங்க, ஒரு காலில் நல்லா கேட்குற மாதிரி சொல்லுங்க. தாத்தா, இங்கிட்ட திரும்பி நிற்காதீங்க. பாருங்க, இனிமே இந்த காஃபி, டீ, ஜூஸ் எதுக்குமே சர்க்கரை சேர்த்துக்கூடாது தாத்தா. நேற்று கூட கரும்பு ஜூஸ் சாப்பிட்டேனே, சர்க்கரை சேர்த்துனேனா? ஹலோ கணபதி அங்கிள், நேத்து உங்க கார்ல என் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தசாரதி கோயில் வரைக்கும் போயிட்டேன். உங்க கார் சூப்பர் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். சரி, உங்க காரும் உங்க சாவியும் எங்க ஆட்ல தான் இருக்கு, அப்புறம் எடுத்துக்கோங்க. மாலி அங்கிள் வந்திருக்காரு, நான் அப்புறம் பேசுறேன். ரோஷினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு குட் நியூஸ், உன்னோட இந்த இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் இருக்கு பார்த்தியா, இது நல்ல ரெஸ்பான்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. யூ ஹேவ் a catalog? Oh yes. ஓகே ஃபைன், அச்சு தூக்கிடலாம். ஆமா, அந்த கிழங்க டாக்டர் சந்துரு உங்க தாத்தா. நான் என்ன கிழம், நீ பெரிய யூத்தா? உனக்கும் அதே வயசு தாண்டா இருக்கு. என்னென்ன இருக்கட்டும்டா, டேக் இட் ஈஸி. சும்மா ஒரு ஜோக் அடிச்சேன். உன் பேத்தி அவள் சொந்த காலில் நிற்கணும், சொந்தமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா. சரி, அவளுக்கான சில ஹெல்ப் எல்லாம் பண்ணலான்னு நான் வந்திருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் பண்ணு. நான் எத்தனை நாள் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், அதை நீ காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறிய.
என்னடா என்ன உங்கள்கிட்ட நான் உனக்கு என்ன பண்ணணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கணபதினு பேரு. ஆமா. அவன் என்னை விட டிராமா ஃபீல்ட்ல சீனியர், 60 வருஷமா நடிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு உங்க சபால ஒரு அவார்டு வாங்கி கொடுன்னு சொன்னேன்னா இல்லையா? இவ்வளவுதானே ஜூஜுபி மேட்டர் பண்ணிவிடலாம், இன்னும் கவலையப்படாத. எவ்வளோ வருஷம்? 60 வருஷமா நடிக்கிறான். ஓ 60 வருஷமா? கவலையப்படாத, ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கி கொடுத்துடலாம். அப்படியா? ஆமா. எப்போ? லைஃப் டைம்குள்ள, அதாவது என் லைஃப் டைம்குள்ள. சரி, ஒன்றும் கவலைப்படாத. சரி, சொல்லலாம். மறக்காதே இந்த வருஷம். பாய். அம்மா சிவராம எங்க இருக்க? அப்பா ஏண்டா ஏண்டா நீ வரும்போதெல்லாம் இவனோட தான் வருவியா? ஆமாப்பா, க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, விட மாட்டேன். நானும் விட மாட்டேன், அவனும் என்ன விட மாட்டான். அப்பா ஒரு ஹாப்பி நியூஸ் அது சொல்லத்தான் வந்திருக்கேன். என்னடா இவன் பாலாஜி ரிசல்ட் வந்து அது ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் அட் எனி மூமெண்ட். அது இல்லப்பா, அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் புதுசா. காரா? என்ன காரு? செடன். என்னடா இவ்வளவு சடனா வாங்கிட்ட? கணபதியால தான்ப்பா. உனக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு தேவைப்படும், பொண்ணும் பிஸ்னஸ் பண்ணுறா, பையனும் +1 போகிறான், டியூஷனுக்குலாம் கொண்டு விட வேண்டி வரும். அதனால் ஒரு காரை வாங்கிடும்னா இந்த நேரம் பார்த்து ஆஃபீஸில் ஒரு அரியர்ஸ் வந்தது. போதும் போகிறதுக்கு ஒரு லோனை வேற போட்டு கொடுத்தான், அதையும் வச்சு காரை வாங்கிட்டேன். வெரி குட். ஏண்டா நல்ல கார் தானா கணபதி? நீ அதில் உட்காந்து பார்த்தியா? அங்கிள் இல்லை ஓட்டி பார்த்தியா? கவலையே படாதீங்க, உட்காந்து ஓட்டி சௌக்கியமா இருக்கும்டா. சாவி கொடுறான் பாட்டா, ஆசீர்வாதம் வாங்குறா. சரிடா. டேய் 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 தீர்காய் சார், ஒரு காரு, அப்புறம் வந்து சூவ் காரு, அப்புறம் வந்து இனோவா காரு எல்லாம் வாங்கி சுபிட்சமா கூட. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு பாலாஜிக்கு 10th நல்ல மார்க் வாங்கி 12th நல்ல மார்க் வாங்கி அவனுக்கு மெடிக்கல் கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கட்டப்பா. அதை விட முக்கியமான விஷயம் தான், உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்பெக்டக்கிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போடா டேய், இந்த கண்ணாடி ரொம்ப மக்கர் பண்றது. இந்த டிராமா டயலாக்லாம் சரியா இல்லாம அவுட் ஆஃப் ஃபோக்கஸாவே இருக்கு. இப்படிதான் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு டிராமால ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். அது டாக்டர் ரோல் தான். அப்போ வந்து இந்த டிராமா டாக்டர் வந்து பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணிட்டு அப்படியே வந்து கண்ணாடி அப்படி கையில் எடுத்துட்டு இன்னும் 24 மணி நேரம் ஆனால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதே மாதிரி நான் வந்து இப்போ கண்ணாடி எடுத்த மாதிரி டொப்புன்னு கண்ணாடி கீழே விழுந்துட்டேன். நானே தடுமாறிவிட்டேன். ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தன் சொல்கிறான், டாக்டருக்கே 24 மணி நேரம் ஆகும் போல இருக்கேன். அதனால நீ ஆமாம் எப்படா இருடா ஐயோ எனக்கே சந்தோஷமாக இருக்குடா. இருக்கா நான் எடுத்துறேன். இருடா அதை கொடுத்துருக்கேன். ஐயோ எல்லாம் பளிச்சுன்னு பிரைட்டா தெரியுது. நான் எப்படி தெரியுறேன்? விஸ்வரூபம் எடுத்த மாதிரி தெரியுறேன். அப்பா டேய் ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு ஔவையார் சொன்ன மாதிரி எங்களை மாதிரி வயசானவர்களுக்கெல்லாம் உங்ககிட்ட வந்து டேய் எனக்கு இதை வாங்கி கொடுறா அதை வாங்கி கொடுறா அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப சங்கோஜமா இருக்கும்டா. ஆனால் எங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுக்குறேன் பார்த்தியா? இது மாதிரி இருக்கிற பிள்ளையும் பேரனும் பேத்தியும் இருக்கிற போது எனக்கு என்னடா பிரச்சனை? உங்க பவரை இவதான் எனக்கு தெரியாது. பாலாஜி ஒரு முக்கியமான விஷயம்டா, நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஆமாடா, ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம ஸ்ரீராம் தான் சொன்னா போன் பண்ணி, நீ CGPA 10 நான் 9.8. நல்லா தெரியுமா? சரி ஆமா தெரியும். அங்க பாரு எனக்கு அவசரமா இருக்கு, நான் சத்தியம் தேட்டர் போறேன், டிக்கெட் புக் பண்ணேன், நீ ஆத்துல எல்லாம் பேசிட்டு வந்து. சரி ஓகே அப்பா. ஏய் நீ 10 தான்டா. CGPA 10 அங்கிளுக்கு ஆசீர்வாதம். எனக்கு எதுக்குடா? பேசாம இருடா. இந்த காலத்து பசங்க குனியறதே செல்லு விழுந்தா எடுக்கிறதுடா. சத்தியம் போ, அவன் வெயிட் பண்ணிருப்பா, என்ஜாய் பண்ண போ. இனிமே CGPA 9 கீழே வாங்கினவங்களோட பழகவே கூடாது. இனிமே ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணு, அதான் நமக்கு முக்கியம். கங்க்ராச்சுலேஷன் சிவராமா. உன் பாஷையில இப்ப சொல்லணும்னா பாலாஜி இப்ப MMC போக லட்சு மட்டும் போயிட்டான்டா. தேங்க்யூடா. வாங்க. நமஸ்காரம் தாத்தா, எப்படி இருக்கே? உடம்புலாம் எப்படி இருக்கு? சுகர் எப்படி இருக்கு? உனக்கு ரொம்ப அவசியம் தெரியணுமா? ஏதோ உங்க மேல இருக்கிற அக்கறைனால சக்கரையை பத்தி கேட்டேன். சரி விடுங்க. வாங்க ராவண். ஒரு அருமையான நேரத்துக்கு வந்திருக்கேன். ஒரு ஹாப்பி நியூஸ். என் பையன் பாலாஜி இருக்காங்க, அவன் CBSE-ல 10th கிரேட் வாங்கியிருக்கான். 10th இப்பதான் ரிசல்ட்ஸ் ஜஸ்ட் CGPA 10 வாங்கியிருக்கான். அப்படி ஓடுறான். ஆமா, இந்த ஹாப்பி நியூஸை நம்ம ஆபீஸ்ல எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் இருக்கு. முக்கியமா ஜம்புலிகம் இல்ல அவுட்டர் சொல்லுங்க, அவர் ட்ரீட் அரேஞ்ச் பண்ணுவோம். பின்னி படலாம் எடுத்துறோம். விடுங்க, அதோட பிரச்சனை இல்ல. முக்கியமான விஷயம் இது வந்து கணபதியின் பேரு, என்னோட வெல் விஷர், க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அவர் தான் முதல்ல இருப்பார். அப்புறம் இவர் வந்து ராகவன் பேர், என்னோட PA, வெரி சின்சியர் ஒர்க்கர். ஸோ
சொல்லுங்க ராகுல். இது ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்ப வேண்டிய இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் சார் இதெல்லாம். நீங்கள் இன்னைக்கு லீவா, அதனால தான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சைன் பண்ணுறீங்களா? கொடுத்தாங்க ப்ளீஸ். இது வரைக்கும் இந்த குவார்ட்டரில் நடந்த எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் இது. ஓகே. இது இன்னும் 2 குவார்ட்டருக்கு நான் படிச்சு சார், கொஞ்சம் படிங்க. இது அரியர்ஸ் பேப்பர் சார். இது நம்ம புது சைட் வாங்குறோம்ல, அதுக்கு சார் கொஞ்சம் பாருங்க, படிச்சு பாருங்க. சரி சார், சரி நான் கிளம்புறேன். இது அர்ஜென்ட்டாக ஹெட் குவார்ட்டர்ஸ் டிஸ்பேச் பண்ணி ஆகும். நான் கிளம்புறேன். ஓகே சார். ஓகே, நான் எனக்கு ஒரு நாள் லீவ், கொஞ்சம் ஒர்க் இருக்கு. என்ஜாய் சார். நாளைக்கு கலக்கிடுங்க. ஓகே ஓகே சார். நைஸ் மீட்டிங். தேங்க் யூ தாத்தா. பாய் பாய் பாய். மேடம், உனக்கு கொஞ்சமாக விவசாயம் இருக்கா? அவன் ஏதோ கதையா பேப்பர்லாம் நீட்டுறான், நீ கொஞ்சம் கூட படிச்சு பார்க்காம இப்படி கையை வச்சுட்டு கையெழுத்து போண்டே இருக்கு. அப்பா, அவர் ஒரு சின்சியர் ஒர்க்கர்ப்பா, எக்ஸலண்ட் ஒர்க்கர். அவர் இவ்வளோ வருஷமாக எங்களுக்கு பிஏவாக இருக்கார் தெரியுமா. அவர் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு வரலன்னா கூட எனக்கு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும். அவர் என்ன எழுதினாலும் கண்ணை மூடியும் கையெழுத்து போடலாம். இப்படி கண்ணை மூண்டு கையெழுத்து போட்டவெல்லாம் நடு தெருவுக்கு வந்திருக்கிறது எனக்கு தெரியுண்டா. சரி அங்கிள், உங்க கையில கொடுத்துட்டமா இல்ல என்ன? இல்ல, நான் கேரியர்ல எடுத்துட்டு போயிடுறேம்மா. நானும் என் வைஃபும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கிறேன். சரி அங்கிள். தாத்தா, மோர் கூழ் பண்றதுக்கு அரிசி மாவே இல்ல, கொஞ்சம் பக்கத்து தெருவில் இருக்கிற மிஷின்ல போய் நைஸா அரிச்சு வந்துடுறீங்களா? நைஸெல்லாம் அங்கே அரைக்க முடியாது. கிலோக்கு 15 ரூபா. கண்குத்தி பாம்பா பார்த்துட்டு இருந்தோம். சரி இந்தாங்க. இனிமே இவ்வளவு கனமா இருக்கு. அரிசியில் கல் ஜாஸ்தியாக போட்டியா? ஆனால் ஒன்றுமா, இத்தனை வருஷத்தில் இந்த ட்ராமா டைரக்டர்ஸு, ரைட்டர்ஸு இவாளெல்லாம் பண்ண முடியாத ஒரு சாதனையை நீ பண்ணிட்டேம்மா. என்ன தாத்தா சொல்றேன்? இவ்வளவு கனமான பாத்திரத்தை எனக்கு யாருமே கொடுத்ததில்லைம்மா. வாங்க வாங்க வாங்க. எல்லாரையும் முக்கியமாக ஒரு விஷயத்துக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். என்னது? இப்போ நம்ம பாலாஜி வந்து +1 போயாச்சு தெரியுமா எல்லாருக்கும்? இந்த +1 +2ல நம்ம எப்படி இருக்கணும், எல்லாரும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி ஒன்று எவால்வ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். முதல்ல அப்பா உனக்கு தான். இனிமேல் இந்த ரிஹர்சலுக்கு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவன் படிக்கணும், அவனுக்கு டைவர்ஷன். அதில் கையை அது கூடாது. அப்புறம் நீ வந்து இந்த தபேலா வாசிக்கிற பார்த்தியா, அதெல்லாம் அடியோட நிறுத்திவிட்டு தபேலா பரண்டில் போட்டுரும். அன்னைக்கு நீ தானே சொன்ன ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட், கண்டினியூஸாக வாசிக்கணும்னு சொன்னீங்க. இனிமேல் படிப்பு தாளம் போட்டுருப்பா, அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணானா, அதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் ரோஷினி, இனிமேல் அவனை கடைக்கு அனுப்புறது, ரேஷனுக்கு அனுப்புறது எதுவும் கூடாது. அன்றைக்கி ரேஷனுக்கு நான் தானே போகிறேன், அது மாதிரி நானே போகிறேன். அவனுக்கு இனிமேல் படிப்பு 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 அதுதான் முக்கியம். எக்ஸ்ட்ரா கிளாஸு, ஒரு ரெகுலர் கிளாஸு இதான் அவன் போகணும். அவன் ரூமுக்கு வந்து அவன் ரூமை விட்டு அவன் வந்து அவன் ரூம்லேயே இருக்கணும். நீங்கள் அவன் நேரத்துக்கு சாப்பாடோ காஃபியோ போட்டு கொடுக்கணும். எந்த ரீசனுக்காகவும் அவன் ரூமை விட்டு வெளியிலே வரக்கூடாது. அப்பா, பாத்ரூம்க்கு அதெல்லாம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான். இல்லைடா, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு சொன்னேன். ஓஹோ, உன் ரூமில் பாத்ரூம் இல்லையோ, பாத் அட்டாச் இல்லையோ, என்னோட ரூமை எடுத்துக்கூடாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த இம்பார்ட்டன்ட் டைவர்ஷன் என்ன தெரியுமா? இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறது. ரிலேட்டிவ்ஸோட 80ஆம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம், பூனல், எதுக்கு நீ கிடையாது. அவனுக்கே பூனல் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கே அவன் வர வேண்டாப்பா. அவன் பூனலுக்கு அவன் வராமல். சாரி. ஓ, அதில் +2 முடியட்டும், அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ என் வீடு வந்து நிசப்தமாக இருக்கணும், எந்த சத்தமும் கூடாது. அதான் எனக்கு முக்கியம். நாங்கள்லாம் மூச்சு இல்லாமல் அது அப்பப்போ விட்டுக்கலாம். ஆனால் வீடு ஆசிரமம் மாதிரி இருக்கணும். நீ அவனை சாமியாராக்கிட்டு தான் மறுவேலை பார்க்க போகிறேன். ரோஷினி, அப்புறம் உனக்கு தான் முக்கியமான ஒரு விஷயம். நான் என் ரூமில் டிவி வைக்கிறேன், அவன் பாட்டில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் வீட்டில் இருக்கும்போது டிவி சத்தமே அவனுக்கு கேட்கக்கூடாது. ஜாக்கிரதா. அவன் ரூம்ல அவன் படிக்கணும்பா. அவனுக்கு ஒரு டைவர்ஷன் ஆகிடுமா, அதெல்லாம் வேண்டாமா. இப்போ எனக்கு 53 வயசாகுது. இன்னும் 7 வருஷத்தில் நான் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிடுவேன். அதுக்குள்ளே அவன் MBBS, MS, MRCS, MCH எல்லாம் படித்து முடிச்சிருக்கணும். 7 வருஷத்தில் இதெல்லாம் ஒரு தடவை எழுதி கூட பார்க்க முடியாது. சும்மா இருப்பேன். அப்புறம் உனக்கு சிலபஸ் கொடுத்துட்டாலும் அது சிலபஸ் இல்லைப்பா, பல பஸ். நீ CGPA 10 வாங்கினவன் CBSEலயே இந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லாம் டஃப்பாகவே இருக்காது. டப்பா அடிக்கணும். வாமா கரெக்டான நேரத்துக்கு வந்த. நல்ல சகுனத்தில் வந்திருக்கேன். இங்கே வா. என்னோட ஸ்டெத்தாஸ்கோப்பை கொஞ்சம் கொடு. நீ வேற வாங்கிக்கிறியா? வேற இருக்கா அவங்ககிட்ட? கொடு. ஒரு காரணமாக தான் கேட்டு வாங்குறேன். இந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை நான் என்ன பண்ண போறேன், இப்படி மாட்ட போறேன். இதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பாலாஜிக்கு நாமளும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு வேகம் இல்லை ஒரு வெறி வரும். பக்கத்திலேயே ஒரு சலைன் பாட்டிலையும் மாட்டி வை, நன்னா வெறி வரும். டேய், 11th ஸ்டார்ட் ஆகி இன்னும் 1 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே டெஸ்ட்டு எக்ஸாம்னு வச்சா எப்படிடா படிக்கிறது?
அது மட்டும் இல்லை, நீங்கள் வேற கால்குலஸை படி, ட்ரிக்னாமெட்ரியை படி, அந்த சாப்டர் படி, இந்த சாப்டர் முக்கியம்னு ப்ரெஷர் பண்ணுறீங்க. பொறுமையாக படிச்சுக்கலாம்டா, ஏன்டா டென்ஷன் ஆகுறீங்க? சரி சரி, ஃபோனை வெய்யி, எங்கள் அப்பா வர டைம் ஆச்சு, அவர் வேறு வந்து திட்டுவார். வெய். கபாலீஸ்வரா, 10th நல்ல மார்க் எடுக்க வச்சுட்டேன். ஐஐடி ஆசைப்படுறான், எப்படியாவது முடிச்சு கொடுத்துருப்பா. ஏன்பா இந்த கபால் என்ன ஐஐடி டைரக்டரா? அகிலத்துக்கே டைரக்டரா என் கபாலி. ஓப்பா, அது சரி, உனக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு 100,000 கட்டியிருக்கு, எவ்வளோன்னு சொல்லு? 1 lakh பா. ஃபண்டாஸ்டிக் மை சன், யூ ப்ரூவ்ட் யுவர் ஐஐடி மெட்டீரியல். அப்புறம் ஆட்டோவும் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஓ, ஓட்ட போறியா? எஃப்சிலாம் எடுத்துட்டல்ல? ஏன்டா கேட்க மாட்டேன், உனக்கு விளையாட்டா போச்சு. குழந்தையோட கோச்சிங் கிளாஸ் ராயப்பேட்டா, மாம்பழம், டீ நகர் இருக்கேன் மாற்றி மாற்றி ஓடணுமே கஷ்டப்பட்டா ஆட்டோ ஏற்பாடு பண்ணா இதுவும் கேட்ப இன்னமும் கேட்பேன். பா, ஐஐடினா சும்மாவாப்பா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டஃபாலஜி, எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய், உனக்கு இந்த கோர்ஸ்ல ஆர்வம் இருக்கா இல்லையா? பா, கண்டிப்பா இருக்கு, டோன்ட் வெரி. டேய் கைலாஷ், உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு எறும்பு இருக்கே, எறும்பு, அது தன்னை விட 8 மடங்கு அதிகம் உள்ள பொருளை தள்ளிண்டு போகுமா. அது என்ன ஜிம்ல போய் 6 பேக்கா வளர்த்துட்டு இருக்கு. இப்போ எப்படின்னு கேளாண்டா? ஏன்பா எப்படி? அந்த எறும்புக்கு அந்த பொருள் மேல அவ்வளோ ஆர்வம் அர்த்தம். அந்த ஆர்வம் உனக்கு ஐஐடியில் இருக்கணும். ஏய் பாலாஜி, ஃபோன் பேசிகிட்டே நான் அப்படியே உள்ளே வந்துடுறேன். இங்கே ஐஐடியில் படிக்கணும்ட்டு ஏதோ நேஷனல் ஜியோகிராஃபி, அனிமல் பிளானட் சேனல்லாம் ஓடிட்டு இருக்குடா. என்னடா சொல்ற? அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பாலாஜியில் அவன் தான் ஃபோன் பண்ணான். இந்த அனிமல் பிளானட் நேஷனல் ஜியோகிராஃபிலலாம் ஐஐடி சிலபஸ் ரிலேட்டடாக ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குன்னாப்பா, நான் போய் பார்த்துட்டுறான்ப்பா. பாரு ஐஐடி ரிலேட்டட் சிலபஸா, அப்புறம் ஹிஸ்ட்ரி சேனல், ஜியோகிராஃபி சேனல், எந்த சேனல் பாரு ஐஐடி ஞாபகம் வச்சுக்கோ, ஐஐடி. ஏய் வாடா கணபதி, எப்போ வந்த? எறும்பு ஊர்ற போதே வந்துட்டேன். டேய், குறும்பு பண்ற வயசுல அவனுக்கிட்ட போய் எறும்பு கரும்புன்னு விட்டா அவனுக்கு டிஎன்ஏ மாத்திருவீங்களே. என் பையனை எப்படி டேக்கிள் பண்ணேன் பார்த்தியா? பார்த்தேன். டேய், இந்த பையனை டேக்கிள் பண்றல இந்த படமும் அடிச்சுக்க எவனாலையும் முடியாதுடா. தலையில தான் அடிச்சுக்கணும். பாலாஜி, என்னப்பா, எதுக்கு அவனை கூப்பிடுற? அவன் படிச்சுட்டு இருக்கான், அவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? காலை கொஞ்சம் பிடிச்சு விடணும். காலை தானே பிடிச்சி விடணும், நான் பிடிச்சி விடுறேன். நீ மாட்டுத்தனமா பிடிச்சி காலை தீங்க வச்சிருவிடா. என்னப்பா சும்மா என்ன பிரச்சனைப்பா? காலை பிடிக்க மாதிரி படிப்பியா, காலை பிடிச்சிட்டு இருப்பியாடா? படிச்சு முடிச்சிட்டேன்ப்பா, ரிவைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய விஷயமா? படிப்பு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, என்ன வேணா பண்ணு. இவன் எதம்மா காலை பிடிச்சி விடுவான்டா. ரோஷினி, என்னடா? நான் தாத்தா காலை பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த பயாலஜிலேருந்து ஒன் நோட் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கேளு. சாய்ஸ் கொடுக்க மாட்டேன், பரவாயில்லையா? பரவாயில்ல. The term single cell protein was coined in the year 1966. An example of short day plant is tobacco. Seri. According to Industrial Noise Survey of India, permissible noise level ranges from 81 to 120 dB. அதுக்கே நான் நீ கத்துற? டெசிபிள்ஸ்னா அப்படிதான் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. Which is the biological paradise? Gulf of Mannar. Very good. எதுக்கு? இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லை, நீயே படிச்சுக்கோ. இல்ல வெரி குட் எதுக்குன்னு கேட்டேன். நான் வந்து காலை பிடிச்சிட்டதுக்கா இல்ல கரெக்டா பதில் சொன்னதுக்கா? கரெக்டா பதில் சொன்னதுக்கு இல்ல, காலை பிடிச்சு விட்டதுக்கு தான். உன்னோட பயாலஜியை பத்தி எனக்கு கல்யாணம் வாடா வா. அம்மா, உன்னோட வைதிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வைதிகெல்லாம் மிடில் கிளாஸ் தான். நம்மள தாண்டா சொல்றேன். இல்லை மாமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஜட்ஜு கலெக்டரு பெரிய வீடெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் நிறைய பேர் ஐதீகத்துக்கு கூட வைதிகால கூப்பிட்றது கிடையாது. பண்டிகைக்கு டிவிடி யூடியூப்னு வச்சு பண்ணிடுறான். அப்புறம் கல்யாணம், பெத்த ஆளுக்கு அதில் வேலை இல்லை, மற்ற ஆளுக்கு எங்கே வேலை? பித்திரு காரியம்னு எடுத்துட்டா வருஷ திவசம் வழக்கொழிஞ்சுட்டு வருது. பாதி பேர் வாய்க்கரிசி போடுறதோட சரி, வாழைக்காய் அரிசி வச்சு கூட கொடுக்கறதில்ல. நான் பாட்டுக்கு ஏதோ புலம்பின்னு இருக்கேன். இந்த 5 செட் பூனல். ஏண்டா பூனல் மட்டும் குடிச்சா பாருமா? ஏன்னா வருஷம் பூரா வேணுங்கிற பவித்திரம், தர்ப, கூர்ச்சம் அதெல்லாம் யார் கொடுப்பாரு? எல்லாம் எதேஷ்டம் வச்சிருக்கேன். இதுலயே இருக்கா? தர்பன்னு சொன்னது ஞாபகம். சிவராமா, அடுத்த மாதம் 10ஆம் தேதி சுக்லபட்ச நவமி தேதியில் உங்கள் அம்மாவுக்கு சாத்தம் வருது. மாமா, அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? முடிஞ்சதை கொடுமா. முடிஞ்சதை சொல்கிறாரா? அதில் 2 ரூபா தானே இருக்கு.
இருக்குப்பா. அது இல்லைம்மா, நீ வேற ஏன் ஜோக் அடிச்சு இல்லை நான் பார்த்துக்கிறேன். என்ன கல்யாணம் ஒரு விஷயம் தெரியுமா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆத்துவாத்தியார் இந்த பூனல் தர்பைக்கெல்லாம் பணம் வாங்க மாட்டேன். உண்மைதான். ஆனால் எனக்கு இப்போ சிரம தசை. உனக்கு என்னடா சிரம தசை? என்ன கஷ்டம் தெரிஞ்சுக்கலாமா மாமா? என் பேரனை 7 லட்சம் ரூபாய் கொடுத்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் சேர்த்துட்டோம். 7 லட்சம் ரூபாய்? ரிடிகுலஸ். ஏன்னா அவ்வளோ பணம் கொடுத்து எவனாவது காலேஜில் சேர்ப்பானா? என் பிள்ளை அவனுக்கு சினிமாவுக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்குறதே பிடிக்காது. உண்மைதான். ஆனால் சில காலேஜில் ஃப்ரீ சீட்டு வந்தது. ஆனால் என் பேரன் இந்த காலேஜ் தான் பெரிய காலேஜ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் தான் சேர்ந்துருக்கா, எனக்கு இதில் தான் ஈஸியாக படிக்கணும்னு ஈஸியாக சொல்லிட்டான். எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கேட்கல. வாங்கக்கூடாத இடத்துலலாம் கடனை வாங்கி எப்படியாவது திருப்பி அடைச்சிடலான்னு வாங்கிட்டோம். மொழி பிதுந்துடுது. இந்த உன் மாப்பிள்ளை ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு வசதியாக இருக்கான்னு தானே சொன்னேன். நாமெல்லாம் மிடில் கிளாஸ், ஆனால் நமக்கு வர கஷ்டமோ ஹை கிளாஸ். பையன் காலேஜ் சேர்ந்ததும் கேட்ரிங் நடத்திட்டு இருந்தவருக்கு கிரியேட்டின் லெவல் அதிகமாகி கிட்னி அஃபெக்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி படுத்த படுக்கையாயிட்ட. தொழிலும் படுத்துருது. என் பொண்ணுக்கு பட்சணம் மட்டும்தான் பண்ண தெரியும். 7 சுத்து முறுக்கு சுற்றுறதால 7 லட்சத்தை எப்படி தனியாக கட்ட முடியும்? சரி, நான் புலம்பிகிட்டே இருக்கேன். இருந்தாலும் அகலக்கால் வைக்கக்கூடாதுண்ணா. 7 லட்சம் ரூபா கட்டி ஒரு இதில் நம்மளாலாம் முடியுமா? அது 1000 தடவை யோசிக்க வேணாமா நீங்கள்? இந்த 7 lakhs கட்டி தப்புட, அட்ரோஷியஸ், தப்பு தப்பு. பாலாஜி, பாலாஜி இங்கே வாங்கப்பா. மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணு. பயாலஜி குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். மெடிக்கல் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண ஆத்து வாத்தியார் அதுதான் முக்கியம். நீ ஃப்ரீ சீட்லேயே மெடிக்கல் காலேஜ் படிப்பாப்பா. ஒரு அம்மா இதெல்லாம் எதுக்குப்பா? 25,000 ரூபாய்க்கு ஒரு செக்கு கொடுத்துருக்கேன் மாமாக்கு. எதுக்கும் நீங்கள் உங்கள் கையால் கொடுத்துருக்கோம். சாரி, நான் கொடுத்துருக்க கூடாது. அப்புறம் சேராமா, நீ ஆதித்ய ஹிருதயம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சரஸ்வதியோட சகலகலாவல்லி மாலை எல்லாத்தையும் அவன் படிக்கிறானோ இல்லையோ நீ கட்டாயம் படிக்கணும். படிச்சா MBBS சீட்டு கிடைக்கும். நிச்சயம் பலன் கிடைக்கும். ஏண்டா இதெல்லாம் உன் பேரனுக்கா? நீ படிக்கவே இல்லையோ? புரியுறது புரியுறது. ஆனால் இந்த காலேஜ் நடத்துகிறாலும் எங்களுக்கு நிறைய அட்மிஷன் கிடைக்கணும். அதனால நிறைய டொனேஷன் வரணும். அவளும் இதெல்லாம் படித்தாலும் என்னவோ. சரி, உத்தரவு வாங்கிக்கிறேன். பார்த்து மாமா, நாங்கள் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா உனக்கு கொஞ்சமாவது இதே கிடையாதுண்ணா. ஏன்னா பொண்ணு இருக்கா கல்யாணத்துக்கு, பிள்ளை காலேஜில் சேர்ந்தாங்கணும், உனக்கு 1008 செலவுகள் இருக்கு. திடுதிப்புன்னு அந்த பிராமணனுக்கு 25,000 ரூபாய் தூக்கி கொடுத்தே மூளை கிடையாது உனக்கு. பா, அவர் யாருப்பா? நம்பாத்து வாத்தியார்ப்பா. நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அவர் தான் நம்பாத்துக்கு வந்தாகணும். ஒருவர் திருமூலர் இடுமின் இடுமின் அவர் இவர் என்னன்மின்னு சொல்லியிருக்காருப்பா. அப்படி இருக்கும்போது அவர் கொடுத்ததுல தப்பே இல்லைப்பா. அவர் நம்பாத்து வாத்தியார்ப்பா. அப்படியே சொல்கிற? ஆமாட்டா, யோசிச்சு பார்த்தா நீ செஞ்சது தான் கரெக்ட். இது மாதிரி இருக்கிற ஏழை பிராமண ஆளுக்கெல்லாம் நம்ம தாண்டா ஹெல்ப் பண்ணோம். இப்போ நீ தாண்டா என்னோட வாத்தியார். அப்பா ஆமாண்டா, இன்னைக்கு என்னாச்சு? மேக்ஸ் சார் புதுசாக வந்தார். பசங்கள்லாம் பயந்துட்டார். முறப்பா வர வந்தாரா? உள்ளே வந்த உடனே டிஃபைன் மேக்ஸ் அப்படின்னு கேட்டார். பசங்கள்லாம் பின் ட்ராப் சைலன்ஸு. நான் விடுவேண்ணா, உடனே டக்குன்னு ஏஞ்சி மென்டலி அஃபெக்டட் டீச்சர்ஸ் ஹராசிங் ஸ்டூடெண்ட்ஸுன்ட்டேன். பசங்கள்லாம் பொக்குன்னு சிரிச்சிட்டாங்க. அவர் வேற கோபமாயிட்டார். அடிச்சிட போகிறான்னு பயந்தே போயிட்டேன். என்னடா? ஓ, அவர் பேரா? அது இன்னும் வைக்கலடா. இப்படிதான் என்ன பண்ணுறது? ஏய், என்னடா செல்லுது? சாம்சங் பா. என்னடா எப்போ பார்த்தாலும் செல்ல இருக்கு? செல் இஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன். இல்லப்பா, பாடத்துல ஒரு டவுட்டு. இந்த படத்துலையா? பாடத்துலப்பா. டேய், +2 வந்தாச்சு. உன்னோட IIT கோச்சிங் கிளாஸ்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? யூ டோன்ட் வரிப்பா, அதெல்லாம் வேற லெவல்ல போறது. நீ தான் சொல்ற. உன் IIT மேத்ஸ் ப்ரொஃபஸர் உன் பர்ஃபார்மன்ஸே போராது அப்படிங்கிறார். அது ஒன்றும் இல்லைப்பா, போன மாதம் நம்ம டியூஷன் ஃபீஸை ஒரு 2 நாள் தள்ளி கட்டிட்டோம். அந்த கோவம் அவருக்கு. மோரோவர் அந்த சாப்டர் இருக்கே, யூ வெரி டஃப்பா. வாட் டு யூ மீன் டஃப்? தட் மீன்ஸ் யூ நீட் மோர் ப்ராக்டிஸ். முடியும் என்றால் முயற்சி எடு, முடியாது என்றால் பயிற்சி எடு. பா,
ஆட்டோ பின்னாடி எழுதிருக்கிறதெல்லாம் படிச்சு அட்வைஸுங்கிற பேர்ல உயிர் எடுக்காதுப்பா. உனக்கு என்ன தெரியும் என் ஐஐடி படிப்பை பத்தி? அது சரி, நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வை, ஐஐடி என்ன ஐடிஐ கூட கிடைக்காது உனக்கு. டேய் 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 ஏடா டேய் பசங்களை விடுறான். அங்க என்னடான்னா பாலாஜியை சிவராமன் போட்டு வறுத்து எடுக்கிறான், நீ இங்க பிடுங்கி எடுக்கிற. டேய் பசங்கடா, சின்ன பசங்கடா, அவங்க போக்குக்கு விட்டு புட்டிடா. விட்டுடலாம் கணபதி, அப்புறம் பிடிக்க முடியாது. டேய் குதிரையெல்லாம் அவுத்து விட்டுட்டு லாயத்தை பூட்டணும்னு சொல்லுவான். அந்த சாமர்த்தியம் தான்டா இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கும் வரணும். நீ சும்மாறா, அவனுக்கு இங்க என்னடா குறைச்சல்? அம்மா இல்லாத குறை கூட தெரியாம பார்த்து 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 ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த தைரியம் அந்த திமிர்ல அவன் பேசுறான். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லு. எங்க அவன்? டேய் என்னப்பா ஒரு விஷயம் சொல்லு, என்ன கேட்டுக்கோ. அந்த காலத்துல பெரிய பெரிய மேதைகள்லாம் எப்படி படிச்சா தெரியுமா? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் மெழுகுவத்திலேயே படிச்சார். அப்புறம் நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் தெருவழக்கில் படிச்சாங்க. நீங்களும் படிக்கிறாரு. ஏன்பா எனக்கு ஒரு டவுட்டு, இவெல்லாம் பகல்ல படிக்கவே மாட்டாங்களா? அதான்டா புக் எடுத்த படிக்கணும்டா. இல்லையா? ஏய் இல்லடா, தாத்தாக்கு வேற உடம்பு சரியில்லை, நான் தான் பார்த்துக்கணும். நான் கூப்பிட்றேன். ரோஷினி, ரோஷினி, மருந்தெல்லாம் கொடுத்துட்டியா தாத்தாக்கு? தாத்தா இன்னும் சாப்பிடவே இல்லடானா. இன்னும் சாப்பிடலையா? அப்பா அப்பா அப்பா, ஏய் ரோஷினி, அப்பாவுக்கு என்னாச்சு? நீ சொல்ல விட்டு எனக்கு கை ஓடல கால் ஓடல. ஆபீஸ் டூரே 2 நாள் கேன்சல் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். ஏன் இப்படி ஆச்சு? என்னாச்சு? ஏன்? அதான் போன்லயே சொன்னேனேப்பா, தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டா. கணபதி அப்புறம் பரமா அப்புறம் வேற ஊர்லயே இல்ல. மழை பெஞ்சதுனால எங்களால டாக்டர் கிட்ட கூட கூட்டின்னு போக முடியல. அப்புறம் ஸ்ரீநிதி வந்து ஹெல்ப் பண்ணா, நம்ம பாலாஜி அசிஸ்ட் பண்ணாம்பா. மாமா ஸ்ரீநிதி, ஏமா அவருக்கு அப்படி ஆச்சு? அது ஒன்றும் இல்லை அங்கிள், தீபாவளி அன்னைக்கு தாத்தா ஸ்வீட் ஜாஸ்தியாக சாப்பிட்ருக்கா, அதனால சுகர் ஷூட்டப் ஆகி வயரும் அப்செட் ஆயிடுது. எங்கள் அப்பா அம்மா தீபாவளிக்காக வந்திருந்தவா ஃப்ளட்ஸ்னால ரிட்டர்ன் ஆக முடியாமல் இங்கேயே 2 நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணி வேண்டியது இருந்தது. அவளோட உதவியோட தாத்தாவுக்கு ட்ரிப்ஸும் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம். இன்ஃபேக்ட் ரோஷினியும் பாலாஜியும் தான் தாத்தாவை வேலை தவறாமல் பார்த்துட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ எங்க காத்து பொண்ணும், புரியுதா? சரி, இன்னொரு தடவை எங்க அப்பாவை நல்லா செக் பண்ணிடு. இப்போ எப்படி இருக்கா கண்டிஷன்? பேசாம இருமா பாருங்க, ஒரு தடவை செக் பண்ணிடுமா. நத்திங் டு வரி அங்கிள். வாடா பாலாஜி, உனக்கு தான் மெயினா சொல்லணும். ஸ்ரீநிதி ஹவுஸ் சர்ஜனா இருக்கிறதே இவ்வளவு உபயோகமா இருக்கு. இந்த ஹவுஸ்ல நீயே சர்ஜனா இருந்தேன்னா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதுக்காக நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? தாத்தா நீங்க இன்னும் 4-5 days கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் தாத்தா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ வேணா என்னால கூட வா. ஏன் ஒரு புது டிராமாக்கு பூஜைக்காக கூப்பிட்டுருக்கேன். சொல்லுங்களேன், ஒரு 2 மாசத்துக்கு உங்க டிராமாவில் மூட்டை கட்டி வைக்கும், அதெல்லாம் நிறுத்துக்கும். டிராமா பிராக்டிஸ், டிராமா மூச்சு விடுறது நிறுத்துன்னு சொல்லு, ட்ரை பண்றேன். டேய் பரமு, என்னடா இது? 1/2 மணி நேரமா சத்யம் தியேட்டர்ல வாசல் வந்து இருக்கோம், அவன் எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கான்னு நம்மளை கேட்டுட்டு இருக்கான். இந்த பையனை நம்பி வந்து நிற்கிறோம், எனக்கு என்னவோ மாதிரி இருக்குடா. தப்பு பண்ணிட்டேன்டா. நீ சொன்ன மாதிரி உன்னோட கார்லயே நம்ம ரெட் ஹில்ஸ் போயிருக்கலாம். நம்ம ரெட் ஹில்ஸ் போய் அங்க டின்னர் அட்டெண்ட் பண்றதுக்குள்ள ரிசப்ஷன் டின்னரே முடிஞ்சிரும்டா. டேய் கணபதி, அங்க பாரு, நம்ம பாலாஜி மாதிரி இல்ல? ஆமா பாலாஜியே தான். டேய் பாலாஜி வாங்க. அங்கிள், நீங்க 2 பேர் இங்க? டேய் நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ அப்படியே முந்திட்டு கேட்கறியா? டேய் நாங்க ஒரு ரிசப்ஷன் போறதுக்காக ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றோம், நீ எங்கடா இங்க? இல்ல அங்கிள், ஃப்ரெண்டு கூட படத்துக்கு வந்தேன். என்னடா இப்படி பண்ற? எக்ஸாமுக்கு இன்னும் 3 மாசம் கூட இல்லை. அங்கிள் அதெல்லாம் நான் நல்லா படிச்சேன் அங்கிள், தரவா இருக்கேன். டேய் பாலாஜி, நீ சண்டே அந்த 10th பசங்களுக்கு, கார்பரேஷன் ஸ்கூல் பசங்களுக்கு நொச்சி குப்பத்தில் போய் ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறிய, அதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுக்கறதுக்குள்ளேயே உங்க அப்பான்ட்ட நான் படாத பாடுபட்டேன். மோரோவர் அவன் இப்ப டூர் வேற போயிருக்கான். இந்த மாதிரி நீ பண்ற தந்த என்ன வந்து சத்தம் போடுவான்டா. ஆமா நீ சினிமாவுக்கு ஆத்துல என்ன சொல்லிட்டு வந்தியா இல்ல சொல்லாம வந்துட்டியா? ஐயோ இல்ல, நான் ரோஷினிட்ட சொல்லிட்டு தான் அங்கிள் வந்தேன். அதுவும் இல்லாம ஃப்ரெண்டு தான் கமல் படம் தூங்காவானு சொன்னான். 2 வருஷத்துல இதான் முதப்பா, அதனாலதான் அங்கிள். என்னடா நீங்க என்ன தூங்காவணும்? இப்போ தூங்கா தவம் இருந்து படிக்க வேண்டிய நேரம்டா, அப்படி வீணடிக்கிறல்லடா. இந்த படமெல்லாம் எங்கடா போறது? இன்னும் 2-3 மாசத்துல ஏதோ ஒரு சேனல் இல்ல எல்லா சேனலையும் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு போடாதடா போறான். 3 hours தான் அங்கிள்,
அதுவும் இல்லாம ஒரு டைம் பாஸுக்காக. பாலாஜி, டைம் பாஸ் முக்கியம் இல்லை, டயத்துக்கு பாஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோ. அங்கிள் கமல் படம் பார்க்க சொல்வேள், கமல் படம் பார்க்கணும், அப்புறம் கமல் இப்படி நடிச்சார், கமல் அப்படி நடிச்சார் அப்படின்னு பேசி நேரத்தை வீணாகும். ஏண்டா 2020 மேட்சை பார்த்து 20 days பேசுகிற கும்பல்டா நம்மெல்லாம். டேய் பாலாஜி, நீ சினிமாவுக்கு தனியாக வந்த யூஸ்வலா பரமு அங்கிளோட பையன் கைலாஷோட தானே நீ எங்கேயா சினிமா போறதா போவ? நீ சும்மாறா. ஆரம்பிச்சான் காத்தால, அப்பா தலைப்படம் வேதாளம் நான் போறேன்னா போட்டே ஒரு சத்தம், பொட்டி பாம்பு அடங்கி ஆத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்தா கத்துக்கோ ஏண்டா. ஏய் பாலாஜி, அப்பா நீங்க எப்ப இங்க வந்தீங்க? என்னடா வேதாளம் முருங்கை மரம் ஏறிட்டாரா? அப்பா இல்லப்பா, ஒரு ஜாலிக்காக. என்னடா அப்படி பண்றீங்க நீங்க? இல்லப்பா ஜாலிக்காக வந்தேன்ப்பா. டேய் ஜாலியா இருக்கலாம்டா, இதுவே ஜோலி ஆயிடக்கூடாதுடா. March 4th Tamil paper 1, March 7th Tamil paper 2, March 9th English paper 1, March 10th English paper 2, March 18th mathematics, March 23rd March 28th biology, April 1st physics, April 1st physics. நீயே இப்படி குதிக்கிற? இல்லப்பா, அவளுக்கு டைம் டேபிள் வந்துருது, அதை லெட்டர் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா சொல்லணும் போல அவன் கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி போயிடக்கூடாதுல்ல. என் ஃப்ரெண்டு டிபிஐல வேலை பார்க்குறான், அவன்கிட்ட சொல்லி 11 மணிக்கே நான் வாங்கி கொடுத்துட்டேன். 10 மணிக்கே நெட்ல போட்டுட்டான். நீ வேற பாலாஜி, இது எதுக்குடா நீ நெட்ரு பண்ணிட்டு இருப்பா? பாலாஜி என்னப்பா? வாடா இங்க வா, இங்க வா, இங்க வா. இப்ப உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்ல போறேன், எப்படி எக்ஸாம் அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு. அட்டாக்கா? ஆமா, அதாவது பிசிபி தான் முக்கியம். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இது மூணுலயும் ஜாஸ்தி வாங்க வேண்டாம். 200 அவுட் ஆஃப் 200 வாங்கிடும், அதுக்கு மேல வேண்டாம். மேக்ஸை பத்தி நீ கவலையப்படாத. அது ஆனா இந்த மேக்ஸ் எக்ஸாம் நடுவுல வந்துடும், அதனால அதில் கம்மியாக வாங்கிட்டேன்னா உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடும். அதனால அதுலேயும் ஒரு 200 வாங்கிடும். அப்புறம் இந்த இங்கிலீஷ், தமிழ் இதெல்லாம் பற்றி நீ கவலையே படாது, இதெல்லாம் ஜஸ்ட் லாங்குவேஜஸ், அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம். ஆனால் அதுல நீ நிறையா வாங்கணும். ஏன்னா அப்பதான் எவ்வளவு டோட்டல் யாராவது கேட்டால் நான் பெருமையா என் பையன் 1192, 1187, 1186 சொல்ல முடியும். அதனால ஒரு 195, 196 அது மாதிரி அதுலேயும் வாங்கிடும். அப்புறம் இங்கே வா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா, இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படி, அதாவது கொஸ்டின் வைஸ் எப்படி அட்டாக் பண்ணணும் அடுத்து சொல்லித்தரேன். இப்போ 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் அதை எழுது, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணு. ஒரு 10 போகணும்னா 10 மார்க். 2 மார்க் கொஸ்டின்ஸ் 10 அட்டன் பண்ணா 20 மார்க். 5 மார்க் ஒரு 4 அட்டன் பண்ணா 20 மார்க். இப்படி போ, இப்படியே கொஸ்டினா எழுதிருப்பா, ஆன்சர் நீங்க எழுதிருப்போ. டேய் ஆன்சரும் சேர்த்து வேண்டாம் நீ வேற. அப்புறம் இங்க வா, ஒரு முக்கியமான விஷயம் இங்க வா. அதாவது வந்து நீ டாய்லெட் போறியோ காலம்ப, அந்த நேரம் எல்லாம் வேஸ்ட் ஆகானே போறது. அதனால அந்த நேரத்தில் படிக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா புக்கு. ஒன்றும் பயப்படாத, இது வந்து வாட்டர் ப்ரூஃப், கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. குழந்தைகளை டார்ச்சர் பண்றது. அப்புறம் அவங்க வா, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த ஃப்ளட் ரிலீஃப்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீநிதியோட இதோட நான் பொது சேவை பண்றேன்னு சுத்தினீங்க, அதனால படிப்பு ஒன்றும் அஃபெக்ட் ஆகி ஒன்றும் ஆகலப்பா. அப்புறம் இந்த வருஷம் ஃப்ளட்னு சொல்லிட்டு நிறைய நாள் லீவ் விட்டாரடா, அதனால நீ ஒன்றும் படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. உயிரை எடுக்கிற காத்தாலே இது ஒண்ணுமே சாப்பிடாம அவன் படிச்சுட்டே இருக்கான். இப்படியே போனா அவன் ஹெல்த் தான் அஃபெக்ட் ஆகும். அப்படியா? சாப்பிட்டு படிங்க போடு. அம்மா தெய்வமா காப்பாத்தி விட்டப்பா. அப்பா என்னடா இப்படி படுத்துறீங்க? குழந்தைகளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுவோட. அப்பதான்ப்பா 2 வருஷம் தான்ப்பா. அப்புறம் என்ன அவனுக்கு? அப்புறம் இது முக்கியம், இதை ஒரு பெருசா என்லார்ஜ் பண்ணி இப்படி ஹால்ல மாட்டிட போறேன். போக வரும்போது அவனுக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக தான். உன்னை விட்டாக்க அவன் கையில ஒரு புக்கை கொடுத்து அவனையே ஆணியில மாட்டி வச்சிருவேன். எக்ஸாமினேஷன் அன்னைக்கு தான் இறக்கி விடுவேன். பைத்தியக்காரன். அப்பா நான் கோவில் போயிட்டு வரேன்பா. பார்சாதி கோயிலுக்கு தானே போறேன். அந்த பார்சாதி கிட்ட நன்னா வேண்டிக்கோமா, இவனுக்கு மெடிக்கல் கிடைக்கணும்னு ப்ளீஸ் ஸ்பெசிஃபிக்கா வேண்டிக்கோமா. முடியாதுப்பா. ஏமா? நம்ம பாலாஜிக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கணும்னு அந்த பார்த்த சாரதிக்கு தெரியாதா என்ன? பாலாஜி பாலாஜி எக்ஸாமினேஷனுக்கு நேரம் ஆச்சு. வாடா கிளம்பிட்டே இருக்காரு. வா. அதுக்கு முன்னாடி எல்லா பிரசாதத்தையும் நீ இட்டுக்கணும். நான் எப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆர்டர் வரையா சொல்லுவேன். அவன் உனக்கு பிரசாதம் விடுவான். சரி வாடா வாடா நீ இட்டு விட்டுறியா பிரசாதத்தை? எல்லாம் இருக்கட்டும், மழை பெய்யறதுன்னு தான் நான் இவனை கூட்டின்னு போலான்னு வந்தேன்.
யூனிஃபார்ம் இல்லையா? என்ன ஃபுல் ஸ்லீவ்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளா? இப்போ டெம்பரரியா அங்க இன்னும் ஒரு வாரத்தில் சரி, கார்ல ஒரு யூனிஃபார்ம் அதை போட்டுக்கோ. அதை விட முக்கியமா எல்லா கார்ல படிக்க வைக்கிறதுக்காக சில புக்ஸ் வச்சிருக்கேன். டிராபிக்ல மாட்டி போய் அந்த நேரம் சும்மா இருக்கக்கூடாது, படிச்சுட்டே போகணும் காலை ஸ்கூலுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான்டா நான் இவனை கொண்டு விட்டு நான் பேங்க் போறேன். கபாலி கோயில் பிரசாதம் எடுத்துட்டு இப்போ பழமும் வந்துருவோம், அதையும் எடுத்துக்கிட்டோம். ஹவுஸ்ஃபுல் நீயே எடுத்துக்கோ. எத்தனை குறைகளை தயப்பிழைகளை தரையிடையே தரிசனை பெற்ற கத்த சக்தி கமத உரிமை பாலதேவர் ஆயுள் படுத்தி காலையில் மாலை கட்டுவார் ஆச்சாரத்துடன் அந்த துளக்கி நேசம் உருவாய் கத்த சக்தி கமத சித்தர்களுக்காக தற்போது ஒரு நாள் 16 கொண்டு ஒரே முந்தனீரி நேசனுக்குள்ள என்னடா கந்த சஷ்டி படிச்சுட்டு இருக்க பார்த்து தொந்தரப்படாது. குழந்தைக்கு இன்னைக்கு ரிசல்ட் நேற்றுக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டான். காத்தாலே டென்ஷனா இருக்காரு. கந்த சஷ்டி கவசம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆஞ்சநேய ஸ்லோகம்னு காத்தாலே ஸ்லோகம் சொல்ல வந்துட்டுனா சொல்லு மார்க் டக்குன்னு பார். English 188. Tamil 186. Maths 200. Physics 196. 196 நல்லா பாருமா. 196 தான, கொஞ்சம் அவன் நம்பர் தான பாரு. Chemistry 197. Biology 197 தான். என்னடா இது? ரிவிஷன்லாம் நல்லா தான் வாங்கினேன். எல்லாத்துலேயும் 200 199 வாங்கினேடா. எப்படா இவ்வளோ மார்க் போச்சு? டேய் சொல்லிருக்கா அவங்ககிட்ட? இது போன வருஷத்து கட் ஆஃபை விட 2 மார்க் குறையுதேடா. இந்த கட் ஆஃப்க்கு உனக்கு கவர்மெண்ட் காலேஜில் கட் ஆஃப் 3-4 மார்க் கம்மிப்பா. கவர்மெண்ட் காலேஜில் நோ சான்ஸ்ப்பா. என்னடா இது? கணபதி, நான் யாருக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? ஈஸிஆர்ல வில்லா கேட்டேடா, ஓஎம்ஆர்ல பங்களா கேட்டேடா. நான் ஆசைப்பட்டதா இவனோட மெடிக்கல் சீட்டுக்கு தானடா. இப்படி ஆயிடுத்தேடா, இப்படி ஆயிடுச்சு. அப்பா அன்னைக்கு என்னமோ ஏதா மக்கள் ஒவ்வா மருந்து, நீ ஒரு மருந்து வேலை செய்யலையப்பா, ஒரு மருந்து வேலை செய்ய. ஆத்து வாத்தியார்லேருந்து ஸ்கூல் வாத்தியார் வரைக்கும் எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குன்னு நினைச்சேன். இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சுந்தரி, நீயாவது தெய்வமா இருந்து உனக்கு ஒரு மெடிக்கல் சீட்டை வாங்கி கொடுப்பேன்னு நினைச்சேன். நீ என்னை ஏமாத்துட்டியப்பா, என்னை ஏமாத்துட்டிய. அன்னைக்கு என்ன சொன்ன? அந்த பார்த்த சாரதிக்கு தெரியாதான்னு கேட்டியம்மா. அந்த பார்த்த சாரதி என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்காத சாரதியா இருந்துட்டாரு. சிவராமா, பரமோட பையன் கூட ஜேஇ கிளியர் பண்ணலடா, அவன் அதை ஈஸியா எடுத்துட்டான்டா. டேய், அவரோட கதை வேறடா. அவனுக்கு ஐஐடி கிடைக்கிறனா வேற ஒரு ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு 5-6 lakhs கொடுத்து ஒரு சீட்டு வாங்கி வேண்டாம். நான் அப்படியா? மெடிக்கல் சீட் பிரைவேட் காலேஜ்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. நாமெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏய் பேசாம ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணலாம்டா. ஒரு 2-3 மார்க் அதுல எக்ஸ்ட்ரா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமா அங்கிள், லாஸ்ட் இயர் கூட எதிர் வீட்டு சௌமியாக்கு இப்படி தான் ஆச்சு. ரீவேல்யூவேஷன்ல அப்ளை பண்ணி மார்க் கூடிட்டு அங்கிள். நம்ம பாலாஜி கூட ஏதாவது 3 மார்க் கொஸ்டினுக்கோ 4 மார்க் கொஸ்டினுக்கோ மார்க் போடாம விட்டுருப்பான் அங்கிள். இருக்கலாமா? ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இவன் லைஃப் ஒரு கொஸ்டின் மார்க்கா ஆயிட்டேன் கணபதி. முத்ரா பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. ஒரு ஆள் வந்து மிருதங்கிஸ்டாக இருந்து தான் எதில் திறமையாக இருக்கமோ அதை மட்டுமே தன்னுடைய நேரத்தை முழுக்க அதுக்காக மட்டுமே கொடுக்காம இவ்வளவு கலைஞர்களை வந்து ஒரு உத்வேகத்தோடு ஊக்குவிக்கிற திரு முத்ரா பாஸ்கர் அவர்களை நான் வந்து ரொம்ப மனசார பாராட்டுறேன். அதாவது திடீர்னு பாஸ்கர் ஒரு தாட் வருது, அது ஃப்ரக்டிஃபை ஆகிறதுக்குள்ளே கிடுக்கிடுக்குன்னு ஒர்க் ஆரம்பிச்சுடுறார். கேட்டால் நமக்கு அமேசிங், என்ன திடீர்னு எப்படி இப்படி இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல தாட்ஸ், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பாஸ்கர் அண்ட் ராதா ஃபார் தி ஒண்டர்ஃபுல் ஜாப் டன் பை யூ. 100 வருஷங்கள் இருந்து
நீங்கள் அற்புதமான காரியங்கள்லாம் செய்யணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். Mudra is one place where I've never heard any artist complain about being treated disrespectfully. There's always been respect. There's always been the way, the dignified way in which artists have been dealt with by Mudra. Perhaps this is because Bhaskar and Radha are both artists themselves. They have the empathy with the artists. And that, I think, marks and distinguishes Mudra from every other institution. Apart from the fact that Mudra has always stood at the forefront of experimenting, of initiatives to do newer things. And we require young spirit of youth, spirit of the young, in order to be able to experiment and broaden, widen the horizons of the music and the art form that we have. Since 25 years, has the stature, has the maturity, and has the presence of a 50-year-old organization. And it has done so entirely because, again, the way that Mudra has functioned is different to the way that other sabhas have functioned. ஸோ டெக்னாலஜிங்கிறது வந்து கம்பெனிலேயோ இல்லைனாக்கா ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கோ மட்டும் உதவியாக இல்லாமல் நம்முடைய பாரம்பரியமான கலைகளை பாதுகாக்கிறதுக்கும் அதை ஜனங்களை போய் அடையிறதுக்கும் உதவுங்கிறதுக்கு நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு பாஸ்கர் மாதிரி ஒருத்தர் வந்து அதை எடுத்து பண்ணினா தான் ஓஹோ இதை கூட பண்ணலாமான்னு பல பேருக்கு தெரியும். அந்த விதத்தில் இந்த பயனியர்ஸ்க்கு எப்போதுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் உண்டு. அவளுக்கு தான் பணம் கிடையாது, அவளை தான் எல்லாரும் சந்தேகப்படுவா, எதுக்காக இந்த ஆள் பண்ணியிருக்கான் பணம் இல்லாத போதும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கும். அப்புறம் இது நடக்குமா நடக்காதாங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். சார் எத்தனை வருஷம் நடக்க போகிறது பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லி வரமாட்டான். இதெல்லாம் மீறிண்டோ திடமான ஒரு நம்பிக்கையில் அவர் பண்ணுறதுனால இது ஒரு கோல்டன் பீரியடில் அவர் பண்ணிட்டு இருக்கார். இட்ஸ் அட் த கஸ்ப் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் கோயிங் டு சேஞ்ச். ரொம்ப டிராஸ்டிக்கலாக சேஞ்சாக போகிறது. அந்த டயத்தில் இவருக்கு வந்து ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்னு சொல்லுவாள். அந்த அட்வான்டேஜ் முத்ராவுக்கு இருக்குது. முத்ரா பாஸ்கர், ராதா பாஸ்கர் 2 பேருக்கும் இருக்குது. அதனால பயனடைய போகிறது நம்ம மாதிரி ரசிக பெருமக்களும் அடுத்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் தான். இந்த நாடகங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். ஆனால் ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்கோம். அதாவது எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நாடகங்களை எழுதி நடித்து அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்காக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ட்ராயிங் ரூமில் இருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதுக்கு எவ்வளவு பொருள் செலவு, நேரம் செலவு, அது உங்களுக்கே தெரியும். இஃப் யூ ஃபீல் இட் இஸ் வர்த் இட், யூ கேன் கான்ட்ரிபியூட் by way of joy of giving. This contribution you can do by way of bank transfer, Google Pay or PayPal. For this whole festival, we are requesting ₹1,000 for those who are residing in India and $50 for NRIs. This ₹1,000 and $50 are only minimum. You can give more than that also. This proceeds goes to the participating drama troops. Here are the bank details. ஐஐடி கிளியர் பண்ணல, ரொம்ப அப்செட்டா இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அப்பாவோட கனவுடா அது. இன்ஃபேக்ட் என்னோட அவர் தான் ரொம்ப ஆர்வமா இருந்தார் ஐஐடி படிக்கணும்ன்றதுல. என்ன பண்றதுன்னே தெரியல. பீரா நான் மோரே குடிக்க மாட்டேன், நீ என்ன பீரை குடிக்க சொல்ற? போறா மல்ல. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க கனவெல்லாம் நான் சதைச்சிட்டேன். இந்த மரமண்டைக்கு இப்போ தோணுது இன்னும் கொஞ்சம் சீரியஸா படிச்சிருக்கணும்ட்டு. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்ப்பா, சாரி. இட்ஸ் ஆல் ரைட். என்ன என் கபாலியை விட மாட்டேன். இன்னைக்கு பிரதோஷம். வழக்கமா 1 லிட்டர் பால் தான் எடுத்துன்னு போவேன். இன்னைக்கு 5 லிட்டர் எடுத்துன்னு போய் என் கபாலியை மூச்சு முட்டை பண்ணிடுவேன் பார். நான் கிளியர் பண்ணாததுக்கு அவர் என்னப்பா பண்ணுவாரு? விளையாட்டுக்கு சொல்லுங்க, டேக் இட் ஈஸி. இவ்வளவு நல்ல மார்க் 96% MPC எடுத்ததே இந்த கபாலியோட கிளியர்ஸ் தானடா. டெஃபினட்டா
உனக்கெல்லாம் ஒரு நல்ல காலேஜில் நிச்சயமா ஒரு சீட்டு கிடைக்கும். ஆனா எந்த காலேஜ் எந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மள மாதிரி ஆளுகளுக்கு கவுன்சிலிங்கை நம்ப முடியாது. பாத்தியா, லட்சக்கணக்கில் கொடுத்து சீட்டை பிளாக் பண்ணும். என்ன உங்களுக்கெல்லாம் சீட்டு பிளாக் பண்றதுக்குள்ள எங்களுக்கெல்லாம் பைத்தியமே பிடிச்சிருந்தா. ஏன்பா நான் மட்டும் இந்த ஐஐடியில ரேங்க் வாங்கியிருந்தா உனக்கு இந்த கஷ்டம்லாம் இருந்திருக்காதுல்ல? அதான்டா தங்கம், முதியோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னர் கசக்கும் பின்னாடி நிற்கும் தெளிவா தெரியாம சொல்லல. இட்ஸ் ஆல் ரைட். எனிவே டோன்ட் கெட் டிசப்பாயிண்டட். இப்ப புரியுதுப்பா எது கசக்கும் எது இனிக்கும். இதா go relax with your friends, enjoy பண்ணு. don't take it to heart. that's a part of life. பாத்துக்கலாம். don't worry, take care. அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கலுக்கு ஒரு சீட் கேட்டிருந்தேன். என்ன ஆச்சு? அங்க இவ்வளவு உனக்கு பண்ண எனக்கு இந்த இன்ஜினியரிங் சீட்டு வாங்கி தரணும்னு தெரியாதா? கண்டிப்பா பண்றேன். போடா. go go. take care. ஹலோ கணபதி. பணம் பேசுனேன். எங்க இருக்க? இல்லடா, எங்க எம்டிட்ட சொல்லி ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன் சீட்டு விஷயமா. நீயும் என் கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் பலமா இருக்கும். நீ எங்கடா இருக்க இப்போ? ஓ ரைட் ஆத்து வாசல் தான் இருக்க. வேகமா உள்ளவா சீக்கிரம் வா. எப்படா நாள் வருவான்? எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் வேற போடணும். உடனே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. எனி டைம் ஐ வில் பி ஹியர் அப்படின்னா. வெங்கடேஸ்வரா, பத்மாவதி, ராமச்சந்திரா, முத்துக்குமரா, விநாயகா, ஈஸ்வரி, ஆதிபராசக்தி, இல்லடா ஏதோ புரோக்கர்னு சொன்னா கத்தா பண்டார மாதிரி வந்து நிற்கிறான். சார் இவங்க எல்லாம் இல்லைன்னா நான் இல்லை. நான் ஆபீஸ விட்டு வெளில வரதில்ல. எம்டி ஐயா சொன்னாருன்னா பர்சனல் விசிட்ல வந்திருக்கேன். ஆமா, இங்க யார் பரமேஸ்வரன்? வணக்கம், நான் தான். உங்க பேரு? என் பேர் மாலக்கொண்டையா. பையன் என்ன பர்சன்ட்? 96% எடுத்திருக்கேன். ஐயா 4 கம்மி ஆயிடுச்சா? சிபிஎஸ்சில 100 எல்லாம் வாங்க முடியாது. விடுங்க, எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் வேணும்னு இப்பயே சொன்னீங்கன்னா பிளாக் பண்ணிடலாம். எடுத்த உடனே 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துடுறோம். அப்படியே கொஞ்சம் நம்மளையும் கவனிச்சிருங்க. முக்கியமான விஷயம், என் பையனுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல பிடெக் மெக்கானிக்கல் சீட் வேணும். அதை விட முக்கியமான விஷயம், பை சான்ஸ் எங்களுக்கு கவுன்சிலிங்ல கிடைச்சா அந்த பணம் ரீஃபண்ட் வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணிடலாம் சார். சார் இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜிஜுபி சார், யாருக்கா மெடிக்கல் வேணும்னா சொல்லுங்க, டப்புனு முடிச்சிடலாம். அதுக்கு எவ்வளவு செலவாகும்? 10 டே முடிச்சிருக்கேன்னா பாருங்க. 10 லட்சத்துக்கு மெடிக்கல் சீட்டா? டேய் வேணாண்டா, சிவராமன் வீட்டுக்கு கூட்டு போகாத. சிவராமா ஒரு வெகுளிடா. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரும் கஷ்டம். நீ சும்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன, இட்ஸ் a matter of 10 lakhs. நான் 5 லட்சம் ரூபாய் தரேன், உனக்கு 5 லட்சம் ரூபாய் அது மேட்டரே இல்லையடா. வாஸ்தவம் தான், 5 லட்சம் ரூபாய் எனக்கு பெரிய மேட்டர் இல்லை தான். ஆனா இந்த மாதிரி பணம் கட்டி படிக்கிறது எனக்கு பகட்டா தெரியறது. டேய் நாளைக்கே ரோஷனி கல்யாணம் சொல்லட்டும், பாதி செலவு நான் ஏத்துக்கிறேன்டா. சிவராமனுக்கு இதை பத்தி நல்லா தெரியுங்க. வரமும் இந்த சிவராமனுக்கு இப்போ லட்சங்கள் தான் முக்கியம். ஆனா இந்த கணபதிக்கு என்னைக்குமே அவன் லட்சியம் தான்டா முக்கியம். பாலாஜி டாக்டர் ஆயிட்டான். என்னடா பரமு, என்ன சொல்ற நீ? பாலாஜி டாக்டர் ஆயிட்டான். என்னடா சொல்ற? சிவராமா, நான் ஒருத்தரை கூட்டு வந்திருக்கேன். இப்போ அவர் யாரும் தெரிஞ்சா நீ அவருக்கு மாலையே போடுவ. மாலையே போடுவ? மாலை கொண்டியா? பத்மாவதி, ராமச்சந்திரா, முத்துக்குமரா, விநாயகா, ஈஸ்வரி, ஆதிபராசக்தி, மீனாட்சி, சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். வரும்போதே அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தாருடா, எல்லா காலேஜுக்கும் அவர் தான் புரோக்கர். சார் பரமேஸ்வரன் சார் சொல்லிதான் நான் இங்க வந்தேன். இந்த சிவராமன்ற ஒரு பையனுக்கு டாக்டர் சீட் வேணுமா? தாத்தா சார் சிவராமன், உங்களால முடியுமா? அது என்ன முடியுமான்னு எப்படி கேக்குறீங்க? கவலைப்படாதீங்க, ஒரு பிரமாதமான காலேஜ்ல நல்ல மெடிக்கல் சீட்டா பார்த்து நான் வாங்கி கொடுத்துறேன். எவ்வளவு சார் செலவாகும்? என்ன 10 லட்சம் தான் சிவராமா? ஹலோ, நீங்க அதுக்கு என்ன உள்ள போடுறீங்க? சார் நார்மலா 1.2 C ஆகும். நான் உங்களுக்கு 1 C-லயே முடிச்சு கொடுத்துறேன். 1 C-யா? 1 கோடி ரூபாயா? அட ராமச்சந்திரா,
எந்த காலேஜ்? அந்த காலேஜ் தானா? 10 லட்சம் தானே சொன்ன, அதை நம்பி தானே உன்னை கூட்டு வந்தேங்க. சார் அதுவும் மெடிக்கல் சீட் தான் சார், அதே சித்தா மெடிக்கல். அட பாவி, சித்தத்தையே கலக்கிட்டேடா. பாவி, 1 கோடி ரூபாயா? எப்படி முடியும்? ஆண்டவா, ஆண்டா, நாங்க போய் பாத்துக்கலாம், நீ கிளம்பு. சார் நீங்களே போனீங்கன்னாக்கா 10-20 லட்சம் ரூபாய் கூட தான் ஆகும். அதுவும் எல்லாம் ஒன் ஷாட் பேமெண்ட் தான். ஏன் மூலமா வந்தீங்கன்னா 2-3 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தா போறோம். நல்லா கேட்டுக்காங்க சார், இந்தியாவில் மொத்தம் 130 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதுல பெஸ்ட் நாங்க தான். வேண்டாம் சிவராமா, சொன்னா கேளு. வேண்டாம், சும்மா இருங்க சார். தம்பி இப்படி வா. இந்த புள்ள என்ன மார்க் வாங்கியிருக்கு, இந்த புள்ளையோட ஃபியூச்சரை யாராவது ஸ்பாயில் பண்ணுவாங்களா? சார் இந்த காலேஜ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரமாதமா இருக்கும். ஓபி, ஐபி, மார்ச்சரி இவ்வளவு. தம்பி பிளே கிரவுண்டே எங்க காலேஜ்ல ஏசினா பாத்துக்கங்க சார். அது மட்டும் இல்ல சார், எங்க காலேஜ்ல உங்க புள்ள டாக்டருக்கு சேர்ந்தா ஸ்டெத்தோஸ்கோப்ல இருந்து டேப்லெட் வரைக்கும் எல்லாம் ஃப்ரீ தான். அது எப்படி? அது என் பேரன் படிச்சு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தானே அவன் பேஷண்ட்டுக்கு டேப்லெட் பார்த்து கொடுவான். ஓ சாமி, உங்களை எவ்வளவு நினைச்சேன். இது அந்த டேப்லெட் இல்ல, இந்த சின்ன பசங்க லேப்டாப்போட சின்னதா வச்சு டப்பு டப்புன்னு தட்டுறாங்கல்ல அந்த டேப்லெட். அது மட்டும் இல்ல, பையன் நம்ம காலேஜ்ல படிச்சு டாக்டரா பாஸ் பண்ணி வெளில வந்துட்டா 1 வருஷத்துக்கு பேஷண்டே நாங்க தான் சப்ளை. ஏசி மாதிரி. ஏய் சிவராமா, என் பேரை ஏற்கனவே பாஸ் டாக்டர் தான். அவனால எனக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறான். வெரி குட். அப்ப உங்க புள்ள ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேண்டாம் சிவராமா, கணவரை கட்ட போனா சொன்னா கேளு. சும்மா சார், நீங்க செகண்ட் இயர்ல இருந்து போங்க சார். செகண்ட் இயரா? உங்க புள்ளைய இப்பயே டாக்டர் ஆக்கி காட்டுறோம் பாருங்க. ஏய் தம்பி வா வா, இந்த மாட்டு இது நல்லா மாட்டு. சீக்கிரம் பாரு, நீ டாக்டர் ஆகிறதுக்கு அடையாளம் உன் காட்டுல மழை பெய்யுது பாரு. சார் உங்க பையனுக்கு எப்படி டாக்டர் கலை சொட்டுதுன்னு பாருங்க சார். அப்படியே உங்க புள்ள பக்கத்துல குட்டப்பாவோடையோ ஒரு நர்ஸ். கற்பனை பண்ணி பாருங்க. உங்க பக்கத்துல இல்ல, இந்த புள்ள பக்கத்துல கற்பனை பண்ணி பாருங்க. எங்க தம்பி நீ சொல்லு ஸ்டெல்லா, அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் ஏத்தியாச்சா? அடடடடா, பையனை இப்பயே பார்த்தா டாக்டர் மாதிரி. ஹலோ ஹலோ, அங்கதான் இருக்க. இப்ப என்ன அவசரம்? இது சரி, அப்படியே போன்ல சொல்றேன், எழுதிக்க. 2 கம்ப்யூட்டர், 3 ஐடி, 2 இசி, 3 இல்ல 4 மெடிக்கல். பார்ட்டில கண் பார்ட்டி, பேமெண்ட் ஸ்பாட் பேமெண்ட். இந்த மாலக்கொண்டையா சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். போன வையா. பேரு மாலக்கொண்டையாவா? ஆமா, உங்க வெச்ச பேரே அதானா? இல்லம்மா, எல்லா வீட்டுக்கும் போய் மாலை கொண்டு வா மாலை கொண்டு வான்னு கேட்கிறாங்க, அதனாலதான் மாலை கொண்டையா. அது சரி சிவராமா, இவ்வளவு பணத்துக்கு நீ என்னடா பண்ண போற? சார் விடுங்க சார், என்ன பண்றாரு? அவர் வேலையை விஆர் எடுக்கிறாரு, வீட்டை விற்கிறாரு, காரை விற்கிறாரு, கொண்டாட்டிக்குள்ள நகை நட்டு எல்லாத்தையும் விற்கிறாரு. தேவைன்னா உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்கிறாரு, சொந்தக்காரங்கிட்ட கேட்கிறாரு. அவசியம் ஏற்பட்டுன்னா பிச்சை கூட எடுக்கிறாரு. இப்ப இந்த ஆளோட ஒரே குறிக்கோள் நம்ம பையனை டாக்டர் ஆக்கிறது மட்டும்தான். ராமச்சந்திரா, என்ன சிவராமன்? வாங்க சார், நான் உங்களுக்காக பணம் புரட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எவால்வ் பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் பணத்தை புரட்டிடுவேன், கவலைப்படாதீங்க. மாலக்கொண்டையான்ற பேரே இல்லையே, இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் சார். அதெல்லாம் கிடையாதுங்க, நல்லா கேட்டுக்காங்க. எல்லாரும் ஒன் ஷாட் பேமெண்ட்ல உங்களுக்கு முன்னாடி 12 பேர் பணம் கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த வருஷம் போன வருஷத்தை காட்டிலும் 30,000 அப்ளிகேஷன் கம்மியா வந்திருக்கு. இதை விட்டாச்சுன்னா உன் பிள்ளைய நீ டாக்டர் ஆக்க முடியாது. 1 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரல, முந்தா நேரத்தி உன் பிள்ளைக்கு கோட்டு போட்டு அழகு பார்த்த பாரு, அத்தோட ஓவர். உங்க டாக்டர் கனவெல்லாம் போச்சுருங்க. நான் வரேன்.
பணத்தை கட்டிடுவேன். வரக்கூடாதுங்க சார், வரக்கூடிய சிவராமா, சிஏ கிளாஸ் எடுக்கிற மாதிரி என்ன போர்டு விடலாம் என்ன செலவு பண்ணி வாங்கி எழுதிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்லடா, யார் யார்கிட்ட பணத்தை எப்படி புரட்ட போறேன் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி எழுதி வச்சிருக்கேன். நீ ஒரு பேங்கர் ஆச்சு, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. இதெல்லாம் வேணாம்டா, நான் உனக்கு ஈஸியான ஐடியா, உனக்கு 1 கோடி பிறக்கணும். நான் ஐடியா சொல்லட்டுமா? நேரம் கார் எடுத்துக்கோ, திருப்பூர் போ, அங்க ஒரு 3 கண்டெய்னர் இருக்கும், பட்டாக்குன்னு கையை விடு, ஒரு 1 கிலோ அடிச்சுடும். வேண்டாங்கிறியா? அப்ப ஒண்ணு போ, மயிலாப்பூர்ல தானே இருக்கோம், ஆலார்பேட்டு போ, மொரேஸ் கேட்ல அந்த தேர்தலாளர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லு ஆஸ்திரேலியாவுக்கு 2 சிலை இருக்குன்னு சொல்லு, அடிச்சிடும். நீ வேற என்னடா விளையாடிட்டு இருக்க? இவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்க. எப்படி பணத்தை புரட்ட போறேன்னு சரிடா, சரி 1 crore 5,000க்கு நீ கணக்கு வச்சிருக்க. இன்னும் 5,000 என்னடா? போர்டு ஸ்டாண்ட் எல்லாம் 5,000 ஆச்சாடா. நீங்க சரி சொல்லுடா, எப்படி எல்லாம் கரெக்டா இருக்கா என்ன ஏதுன்னு ஒரு ஐடியா கூட. கோடி பணத்தை புரட்ட போறேங்கிறது இருடா. மார்க்கெட் லோன் 40 lakhs. என்னடா மார்க்கெட் பண்ண போறேன்? இந்த வீடா? இந்த வீடா? ஆமா. எவ்வளவு கொடுக்கும் உனக்கு? 40 லட்சம். என்னடா இது மயிலாப்பூர் பிரைம் ப்ராப்பர்ட்டி. சும்மா ஸ்னோ சம் சூப்பர் சம் அடிச்சா 40 லட்சம் கொடுக்க மாட்டான். இது 15 வருஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. 25ல இருந்து 30 லட்சத்துக்கு மேல கிடைக்காது. நான் பேங்கர், எந்த பேங்க்லயும் கிடைக்காதுடா. நான் வேற பேங்க்ல பாத்துக்கிறேன், வேற சோர்ஸ் பாத்துக்கிறேன். அலட்ரா பெரிய பேங்கர். அடுத்தது பரமும் 5 lakhs அவன் என்கிட்டயே சொல்லிட்டான். ஆபீஸ் என்ன? ஆபீஸ்ல 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 25,000 50,000ன்னு அவளே என் மேல ஒரு இறக்கப்பட்டு பரட்டிட்டு இருக்கான். இதுல ஜம்புலிங்கோடு ஒரு ஆபீஸ் பியூட், அவரு 25,000 ரூபாய் பிஎஃப்ல இருந்து லோன் போட்டு தராரா. எல்லார்கிட்டயும் போய் பவனி பிச்சாந்து எழுதிங்க. ராஜு 10 lakhs. யாரா இது ராஜு? என் மச்சனா ராஜு, உனக்கு தெரியுமேடா? ஓ அவனா? நீ தானடா இங்க இருந்து பிஇ படிக்க வச்ச பணம் கட்டி? ஆமாடா. அவன் கூட யுஎஸ் கட்சியாடா? ஆமாடா, யுஎஸ் மேல ஒரு ஸ்டடீஸ் எல்லாம் நான் ப்ரோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணிடா பண்ணி நான் தான் பண்ணி வச்சேன். அவன் 10 லட்சம் தரேன்னு இருக்கான்டா. அவன் 10 லட்சம் தந்துருவான்டா. கொடுத்துருவான். ஒண்ணுமே புரியல. அதாவது என்னோட வெஹிக்கிள் இருக்கு செகண்ட், அது ஒரு 2 lakhsக்கு வித்துட்டேன். அது எப்படி விற்க முடியும்? பேங்க் லோன் இருக்கும்போது எப்படி விற்க முடியும்? எனக்கு தெரியாம எப்படி விற்க முடியும்? அந்த லோனை வாங்கினவனே கிளியர் பண்ணிக்க சொல்லேன்டா. நெட்டா எனக்கு 2 lakhs கொடுத்தா அந்த லோனை கிளியர் பண்ண அவன் வருவான். அவனுக்கு கொஞ்சம் நீ அந்த லீன் எல்லாம் கிளியர் பண்ண அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. அக்கா கொஞ்சம் ரோஷினி, நீ 1 லட்சம் கொடுக்க போறியா? ஒன்னால எப்படி முடியும்? உன் பொண்ணை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? போன வருஷம் அவ பிசினஸ் டர்ன்ஓவர் 2 lakhs பண்ணிருக்கா. நீ உனக்கு என்ன தெரியும்? உன் பொண்ணை நீ ரெகக்னைஸ் பண்ணலனாலும் உள்ளூர அவ புழுங்கி இருந்தா, ஆனா வெளியில அவ காட்டின்றதே இல்ல. தெரியுமா உனக்கு? ரொம்ப தேங்க்ஸ் ரோஷினி. அப்பா, நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு பாலாஜி மெடிக்கல் படிக்க வைக்கிறதுல எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்லை. ஆனா நாளைக்கு அவ அக்காவா எதுவுமே பண்ணலன்னு சொல்லிடக்கூடாது பாருங்க. எனக்கு இந்த பாலாஜியோட மெடிக்கல் அட்மிஷன் டென்ஷன்ல எல்லாமே மறந்து போச்சு. ஒண்ணுமே தெரியாம போயிட்டு. போடா, இந்த பாலாஜி பயாலஜி தவிர வேற எந்த டெர்மினாலஜியும் உனக்கு தெரியாதாடா? தாத்தா 5 lakhs. அப்பா நீ 5 lakhs தர போறியா? ஒன்னால எப்படிப்பா முடியும்? நீ உன் பிள்ளையோட கஷ்டத்தை பாக்குற, நான் என் பிள்ளையோட கஷ்டத்தை பாக்குறேன். இருக்குடா, இந்த சபால எல்லாம் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் 1 lakh 50,000 rupees 25,000 rupeesன்னு அதெல்லாம் நான் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல தான் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்படியே இன்ட்ரெஸ்ட்ல சேர்ந்து ஒரு 3 லட்சம் ரூபா இருக்குடா. அப்புறம் இந்த சபாலெல்லாம் எனக்கு மெடல் போட்டா பாரு, அது இல்லாமல் ஒரிஜினல் கோல்டு மெடல் தான்டா. அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணா 1 லட்சம் ரூபா வரும். ஒரு 4.5 லட்சம் இல்லடா. எப்படி நான் உனக்கு தலையை அடக வச்சு அது 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேட்டாடா. ரொம்ப தேங்க்ஸ் பா. அப்புறம் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் பா, சுந்தரியோட நகையெல்லாம் ஒரு 25-30 பவுன் இருக்கு, பிச்சு விடுவேன். அதுல கையை வச்ச பிச்சு விடுவேன். ஏன்னா உனக்கு கொஞ்சமாவது யோஜனை இருக்காங்க. வெறி பிடிச்ச மாதிரி அலறியடா. நாளைக்கே அந்த ரோஷ்டிக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு 30-40 பவுன் நகை கையில வேணும். வருஷம் அந்த தாலி கொடியை தாண்ட அவ சுந்தரி படத்துக்கு போய் சுங்குலி பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணுவேன். நகை கேட்கறதுலாம் அந்த ஐடியா. இது ஒரு நல்ல காலேஜ் பா, இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அப்புறம் நம்ம ஃபேமிலி டூம்டு ஆயிட்டு வேணாம்.
நகையிலெல்லாம் கையை வைக்க இல்லடா. சரிடா, 5, 45, 50, 52, 62, 64, 65 லட்சம் ஆயிடுச்சு. பாக்கி 35க்கு என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற? 35 எழுத போறியா? VRS 35 lakhs கொண்டு விடுவேன். உனக்கு இன்னும் 5 வருஷம் சர்வீஸ் இருக்கு. இப்போ VRS எடுக்கிறேங்கிற உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அன்னைக்கு ரோஷினிக்கு கல்யாணம்னா VRS ஆபீசர்னு போட்ட கௌரவமாவோட இருக்கும். அந்த காலத்துல எத்தனையோ பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நீங்க டிராமாவில் நன்னா நடிச்சிருந்துங்க, சினிமாவுக்கு வரலாம், ரயில்வே உத்தியோகத்துக்கு VRS கொடுத்துருக்கணும். கேட்கலையே, கடைசி வரைக்கும் என்னோட ரயில்வே உத்தியோகத்தை விடலையேடா. VRS ஏதாவது வேணாம், வேண்டாம்னா வேண்டாம். புத்தி விபரீதமா போயிட்டு இருக்கு. ஜாக்கிரதை. ஏண்டா அவன் ஏண்டா இப்படி இருக்கான்? நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணா, அவன் கேரியரை நீ கவனிச்சுக்கோடா. அங்கிள், உங்க ஆத்து கேரியர்ல நான் எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன். இந்த சிவராமனோட கேரியர் ஒரு ஆபத்துனா விட்டுருவேன்னா? இப்படி பண்றான். ரோஷினி, சிவராம எங்க? அப்பா வெளில போயிருக்காரு அங்கிள். நான் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லலாம்னு வந்தேன். அதை விட சீரியஸான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். என்ன சொல்லுமா? அவன் பிஆர் கொடுத்துட்டானா விட எனக்கு திக்குதுரா, பைத்தியம் பிடிச்சாருடா அவன். கொஞ்சம் இருங்க அங்கிள், நான் என்னன்னு ரோஷினியை கேட்டுட்டு உங்கள்கிட்ட வரேன். ராஜு மாமா ஃபோன் பண்ணியிருந்தார். யூஎஸ்ல நான் வீடு வாங்குறேன், எக்கச்சக்க கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் முடியும்னு வெறும் $500 அனுப்பியிருக்காரு அங்கிள். போச்சா? போயிட்டாரா? ஓ, எனக்கு அப்பவே தெரியும். கல்யாணம் பண்ணி வச்சானோ இல்லையா, வச்சா ஆப்பு. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தோஷமான சொல்றேன் அங்கிள். அவன் VRS எடுத்துட்டான்னு எனக்கு காதுல விழுந்தது. வரட்டும், இன்னைக்கு அவன் வரட்டும். அங்கிள், சிவராமனோட VR பணால். என்ன சொல்றேன்? நான் போன வாரம் சிவராமனோட PA ராகவனை பார்த்தேன். ஹலோ மிஸ்டர் ராகவன், நானே உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நல்ல வேலை வழியிலே பார்த்துட்டேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. இல்ல சார், பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க நீங்க. போயிட்டு இல்ல, உங்க பாஸ் சிவராமன் என்ன இப்படி பண்ணிட்டாரு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? அவர் VRSல போறதுனால எங்க ஆபீஸ்க்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? அதுக்காக தான் கவுன்சிலிங் வரைக்கும் ஏற்பாடு பண்ணோம். ஆனா அவரு கண்டிப்பா VRS தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னுட்டாரு. மோரோவர், கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இப்படி பையன் படிப்புக்காக அவர் VRS வாங்குறது ரொம்ப பெரிய தவறு சார். ராகவன், அதனாலதான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன சொல்லுங்க சார், நான் பாக்குறேன். இந்த சிவராமனோட லெட்டர் என்கிட்ட இருக்கு. சரி, அவனே அவனோட ஹெட் ஆபீஸுக்கு டைப் அடிச்சு அனுப்புற மாதிரி நான் ஒரு லெட்டர், VR ரிவோகேஷன் லெட்டர் நான் டைப் அடிச்சு தரேன். ஓகே. சிவராமனுக்கு உங்க டிராஃப்டிங் பேர்ல அபரிவிதமான கான்ஃபிடன்ஸ். நீங்க எதை நீட்டினாலும் கைத்து போட்டுறார். You are doing a good job, don't worry. Thank you sir. அதனால நாங்க இந்த லெட்டரை நீங்க நடுவுல வச்சு யூசுவல் கரஸ்பாண்டன்ஸோட அனுப்பிச்சிட்டேன்னா சார் ரொம்ப பெரிய தப்பாச்சு சார். ராகவன், ஒரு தவறு நடக்காம இருக்க செய்யற தப்பு எதுவுமே தப்பு இல்லப்பா. தப்பே இல்ல சார். அப்போ அவனோட VRS அக்செப்ட் ஆலியா? வழக்கம் போல கரஸ்பாண்டன்ஸ் ஹெட் ஆச்சு போய் அவன் VR பணால். ரொம்ப தேங்க்ஸ்டா டே. நீ தானே எனக்கு இப்போ மூத்த பிள்ளை மாதிரிடா நீ. ஆனா மறுபடியும் முருங்கை மரம் ஏறாம இருக்கணுமே. அது அப்ப பாத்துக்கலாமா? இல்ல அங்கிள், இப்போ இன்னும் பெரிய பிரச்சனை. என்ன? இந்த வீட்டையே விற்க போறாரா? வீட்டை விற்க போறாரா? அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏமா இந்த வயசான காலத்துல சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போய் எப்படிடா கஷ்டப்படுறது? கவலைப்படாதீங்க அங்கிள், நான் பாத்துக்கிறேன். ஏன் அங்கிள் இவ்ளோ பிடிவாதமா இருக்காரு? நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா? ஏமா, முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடாதும்பா. இவர் முதலியா இல்ல மூர்க்கனா? உடும்பு. அங்கிள், ராஜு மாமா கிட்ட பைசா வரல, DRSலயும் போக முடியாதுங்கிற கடுப்புல நம்மளோட வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு ரியல் எஸ்டேட் காரன் கிட்ட போய் வித்துட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி வந்திருக்காரு அங்கிள். அவன் ஆஃபீஸ்க்கு அடுத்த நாள் போனா அவன் ஆஃபீஸ் அங்கேயே இல்லை. அவன் ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. அப்பா 2 நாளா செக்கை வச்சுட்டு சுவாமி முன்னாடி உட்காந்து அழுதுட்டே இருக்காரு அங்கிள். நீ கவலைப்படாதம்மா, இந்த விஷயத்த பரமு சிவராமன்கிட்டேருந்து மிரட்டி வாங்கிட்டான். நான் பரமுவையும் தேவராஜில் நம்ம ஃப்ரெண்டு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்.
போயிருக்காங்க. அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை எப்படியும் பிடிச்சி டாக்குமெண்டோட வரேன். நீ எனி மூமெண்ட் வரலாம். அதுக்காக நான் வந்திருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற? டோன்ட் வரி. கணபதி வாடா வாடா வாடா. ஒரு வழியா நம்ம தேவராஜ வச்சு அவனை அடிச்சு பிடிங்கி நம்ம டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. வெரி குட்ரா வெரி குட்ரா வெரி குட்ரா. இந்தம்மா ரோஷினி பத்திரம் பத்திரம் பாத்திரத்துக்கு நடுவில் வச்சிரும். சிவராம கண்ணில் காட்டவே காட்டாத. சரியா அவர் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிட்டமா. போடுறா தேவராஜ் ஃபோன் போடுறா. தேவா ஆமாம் சிவராம வீட்டுலாம் இருக்கேன். பத்திரம் கொடுத்துட்டேன். இல்லை அவன் பொண்ணு ஒன்று பேசுன்னு சொன்னான். ஒரு நிமிஷம் அது. ஹலோ தேவராஜ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்க தான் எங்களுக்கு கடவுள். சந்திரு சந்திரு எங்க போய் தொலைறாங்க? இங்கே தாண்டா இருக்கேன். டே நான் ஒரே டென்ஷன்ல இருக்கேன்டா. என்ன ஆச்சுரா? என் பிள்ளைக்கு நான் 5 லட்சம் ரூபா எப்படியும் மேனேஜ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். 4.5 லட்சம் ரூபாய் தான் முடிஞ்சது. அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாம். ஒரு 50,000 ரூபா எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணாதாண்டா அவனோட அந்த கமிட்மெண்ட்டை. நான் ஒன்றும் கவலைப்படாத. ஆக்சுவலாக நான் போன வாரம் நான் ஊர்லேயே இல்லை. அப்படியே என் சன்னை போய் பார்க்கலான்னு லக்னோ போகலான்னு இருந்தேன். அப்போ ஒரு ஞாபகம் வந்தது. உடனே நான் சொன்னேன் இல்லையா அந்த ராமச்சந்திரன்ட்டு. ஆமாம். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். நீ என்ன பண்ணுற, நேராக போ, என் பேரை சொல்லு, செக்கு கொடுப்பார். வாங்கிட்டு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பு, மறக்காது. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஒரு ப்ராப்ளம் இருக்காதுடா, கவலையே படாத. நான் இருக்கும்போது ஏன் பயப்படுற? ஒன்று தெரிஞ்சுக்கோ, மாலியை நம்பினோர் கைவிடப்படா. டேய் அந்த ரியல் எஸ்டேட் காரர்கிட்ட போய் போனேன் பாரு. டேய் டேய் பரமும் தேவராஜும் இல்லைன்னா நீ இப்ப தெருவில் சிங்கி அடிச்சிருந்துருப்படா. என் புத்தியை செருப்பால் அடிக்கணும்டா. இங்க வா, செருப்பு வாசல்ல இருக்கு. புத்தி எங்கடா போச்சு? அப்படி இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பியா? டேய் மெடிக்கல்ல வேண்டாம்டா, இன்ஜினியரிங்கோ வேற ஏதோ ஸ்ட்ரீமோ பாடுறா. அவன் லைஃப்டா. டேய் அப்படியே நீ பணம் கட்டி படிச்சாலும் எப்படா கடனா இருப்ப? நான் மூட்டை தூக்கியாவது மூட்டை தூக்கியாது. நான் பார்த்தேனே பக்கத்து தெருவில் இருக்கிற ரேஷன் கடையில் 5 கிலோ சக்கரை எடுத்துக்கிறதுக்கு ஆட்டோல வர. நீ மூட்டை தூக்க போறியா? இல்லடா, இந்த காலேஜில் படிச்சானா குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்குண்டா. வாஸ்தவம் வாஸ்தவம். பிள்ளைங்களோட எதிர்காலம் முக்கியம்தான். அதுக்காக பெத்தவங்க நிகழ்காலத்தை வித்துட்டு பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை வாங்க கூடாது. ஆமா அங்கிள், கரெக்டா சொன்னீங்க. நல்ல நேரத்துக்கு வந்தா நீ ஏன் சொல்லுமா? இவன் முட்டாள் தனமா பேசிட்டு இருக்கான். அங்கிள் வெறும் எம்பிபிஎஸ்க்குலாம் இப்பெல்லாம் வேல்யூவே இல்லை அங்கிள். எம்எஸ் எம்சிஹெச்னு படிச்சுக்கிட்டே போகணும். பிஜிக்கெல்லாம் சீட் கிடைக்கிறதுன்றது நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அங்கிள். டேய் ஆமாண்டா, எம்பிபிஎஸ்க்கு பின்னாடி 2-3 டிகிரி இருந்தாதான் ஒரு 100 டிகிரி ஜுரம் இருக்க வேணாது அப்படி கிளினிக்ல எட்டி பார்ப்பான். இதே பாலாஜி இதெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம திருநறை செல்வன் பாலாஜி திருநறை செல்வன் ஆயிடுவான்டா. ஆமா பாலாஜி ஞாபகம் வருது. பாலாஜி என்ன எனக்கு இப்பதான் கதையில வாக்கிங் போறேன் ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போனாம்பா. ஆனா இன்னும் வரல. எனக்கு ஃபோன் கூட பண்ணல. அவனுக்கு பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் பண்ண. என்னடா இது புது பிரச்சனை? யாரு இல்லையோ மண்ணோ. அப்படி இருந்தா கூட இதெல்லாம் என்கிட்ட விஷயத்தை சொல்லிப்பான் அங்கிள். நீ வந்து கைலாச கான்டாக்ட் பண்ணியா? நாட் ரீச்சபிள். ஸ்ரீநிதி நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. இங்க தானே பரம அங்கிள் வீடு. நீ போய் அங்க கைலாசம் தானே என்ன எது ப்ளீஸ். என்னன்னு தெரியல. என்னடா பிரச்சனையா இருக்கு? இருடா நீ ஏற்கனவே அவசரம் கொடுக்க. கொஞ்சம் என்ன பொறுமையா இரு, ஒன்றும் ஆகாது. ஆமா ரோஷினி, இந்த சண்டே கிளாஸ் எடுப்பானே இந்த 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நொச்சிக்கு போகிற மாதிரி ஃப்ரீயா எடுப்பானே, அந்த பசங்க நம்பர் பை சான்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இது எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆலையே அங்கிள். இது பேச்சு முத்துன ஒரு பையனோட நம்பர். இதுல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நம்பர். ஹலோ பேச்சு முத்துவாப்பா. நான் பாலாஜியோட ஃப்ரெண்டோட பாலாஜி அக்கா இல்லப்பா பேசுறேன். கணபதி என்கிட்ட தான் பேசுறேன். தெரியாதா? நம்பர் இருக்கா உங்ககிட்ட? சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல பாலாஜி அங்க வந்தானா? புறப்பட்டானா? என் ஸ்டூடெண்டோட அண்ணன் விஷத்தை குடிச்சிட்டான்பா. 12th மார்க் கம்மியா வாங்கிட்டானா. அவனுக்கு ஏதோ ஒரு காலேஜ்ல ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் வேணும்னு முக்கியமா கேட்டுருந்துருக்கான் போல. ஆனா அந்த காலேஜ்ல 8 லட்சம் ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ் கேட்டுருக்காங்கப்பா. இத்தனைக்கும் அவன் ரிலேஷன் கேட்டு பார்த்தா யாருமே ஹெல்ப் பண்ண வரல. இந்த விஷயம் ஒன்றும் பண்ண முடியாம
விஷத்தை குடிச்சிட்டான்பா. நீ தெரிஞ்சவனே நான் வேகமாக போய் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவன் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்துட்டு வந்தேன். நான் சொன்னா நீங்களாம் கவலைப்படுவீங்கன்னு தான் நான் சொல்ல. தப்பா இருந்தேன், சாரிப்பா. குட் ஜாப் குட் ஜாப். அது சரி, தாத்தாவை கொஞ்சம் ஆத்திலே பார்க்க முடியலையே. அப்பா எங்க போறார்? காலம்புரம் போறார், ராத்திரி தான் வரார். அப்படி ஒன்றும் ஷூட்டிங்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, டிராமாவும் இல்லை. இப்ப எங்க போறார்? இது என்ன அது? நைட் எல்லாம் கூட கால் வலிக்கிறதுன்னு சொல்லிட்டே தான்ப்பா படுத்துக்கிறார். பணத்தை பொறுக்கணும்னு டென்ஷனா இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன புது பிரச்சனையா இருக்கு? ஒரு 4 நாள் முன்னாடியே எங்கிட்ட ரோஷினி இதை பற்றி சொன்னாடா. நானும் அவரை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூஸ்வலாக உங்கள் அப்பா எங்கள் பிரான்ச்சுக்கு வந்தார்னா என் கேபினில் உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு எல்லா ஸ்டாஃபோடையும் அரட்டை அடிச்சு விட்டா டிரான்சாக்ஷன் முடிச்சுட்டு போவார். ஆனால் இந்த ஒரு வாரமாக என் கேபின் பக்கமே வருதில்ல, கவுண்டரில் முடிப்பார், அப்படியே போயிடுறார். சம்திங் ராங். பட் என் கஸ்டமர்ஸும் அவர்களோட ஃப்ரெண்டு தான், ஏன்னா ட்ராமா ஃபீல்டில் இருக்கிறதுனால. சொல்லியிருக்கேன்டா, இவன்ட்டு பரமக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். டோன்ட் வரி. பரமுதான் பண்றான். சொல்றா பரமு, என்ன நீ நீ எங்களுக்கோ வெயிட் பண்ணாத. நீ தர ஒரு கூப்பிட்டு வாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். மாலி சார். ஆமாம். உங்களை பார்த்தாக்க நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு செக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் வந்து. நீங்கள் அடுத்த மாதம் வந்து பாருங்களேன். இல்லை அடுத்த மாதம் இல்லை. அதாவது என் பேரனுக்கு இந்த கட்டாப்பில் ஒரு 2 மார்க் குறைஞ்சி போயிடுது. அதனால 1 கோடி ரூபாய் கொடுத்து கேபிட்டேஷன் ஃபீஸ், அதுக்கு நான் 5 லட்சம் ரூபான்னு கொடுக்குறேன்னு கமிட் பண்ணிவிட்டேன். அதுதான் ஒரு 50,000 ரூபாய் ஷார்ட் பண்ணிடுது. அதை நீங்கள் கொடுப்பேன், செக் ரெடியாக இருக்கணும்னு மாலி சொன்னானே. மாலிட்ட சொன்னது வாஸ்தவம் தான். ஆனால் நான் இன்னைக்கே தரேன்னு சொல்லலையே. இல்லை இன்னைக்கு தான் தருவேன்னு சொன்னானே மாலி. சார் ப்ளீஸ். இல்லை நீங்கள் அடுத்த மாதமே வந்து பாருங்க. இல்லை அப்படிலாம் முடியாது சார். இந்த கையை விட்டுறாதீங்க. என்னால் அந்த ஷாக்கை தாண்டும். என் பையனுக்கு அந்த ஷாக்கை தாண்ட போகிறேன். இது என்னது? இது ஒரே அதிகார பிச்சையா இருக்கு. எல்லாம் அடுத்த மாதம் வந்து பாருங்க சார். பிச்சை கிச்சன்லாம் சொல்லாதீங்க சார். அதெல்லாம் ரொம்ப கௌரவமான ஃபேமிலி. இது 50,000 ரூபாய் கேட்டு வந்துட்டேங்கிறதுக்காக பிச்சை கிச்சன் எல்லாம் சொல்லிட்டு மாறி சொல்லாதேங்கிறதுக்காக தான் வந்தேன். சிவராமா, என்ன மன்னிச்சு விடுறா, என்ன மன்னிச்சு விடுறா, என்ன தாத்தா, நீங்க ஏன் தாத்தா அப்படி பண்ணீங்க? அப்பா அந்த மாலி வேண்டாம் சொன்னா போ. இந்த 50,000 ரூபாய் செக் ரெடியா இருக்கும். அதுக்காக போய் வாங்கிக்கிறதுக்காக போனேன். அவன் வந்து என்ன போய் பிச்சைக்காரா அது இதுன்னு சொல்லிட்டான். அப்பா, நீங்க டிராமா ஃபீல்ட்ல ஒரு ஜாம்பவான். இப்படி நீங்க பண்ணதுனால டிராமா ஃபீல்டுக்கே ஒரு அவமானம் இல்லையா? கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றேன்னு நருந்தொகையில சொல்லியிருக்கேன். ஏற்பது இகழ்ச்சின்னு ஔவையார் தான் சொல்லியிருக்கான். உங்களுக்கு தெரியாது இல்ல, அது கூட சொன்னது பேசிக் எஜுகேஷனுக்காக தான். இப்படி செல்ஃப் எஸ்டீமை விட்டுட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல சேர்க்கறதுக்கு இல்லப்பா. போதும். நான் இனிமேல் மெடிக்கல் படிக்க போறதில்ல. என் தாத்தாவை பிச்சை எடுக்க வச்ச அந்த மெடிக்கல் படிப்பு எனக்கு தேவையில்லப்பா. பாருங்க, எனக்காக இந்த குடும்பம் கஷ்டப்பட்டு பணம் சேர்ந்ததா போதும்ப்பா. போதும். என்னோட கட்டாக்கு, என்னோட மார்க்குக்கு எந்த காலேஜ்ல என்ன சீட்டு கிடைக்குதோ அதை எடுத்து நான் படிச்சுக்கிறேன்ப்பா. ஆனா உங்களெல்லாம் சொல்லி குத்தல்லப்பா. நான் மார்க் கம்மியா வாங்க வருவோம். அதான்ப்பா நான் பண்ண பெரிய தப்பு. பண்ண பெரிய தப்பு. தூக்கி எறிடா. இதை தூக்கி எறியாத. இதை தூக்கி எறி. வேண்டாம், நம்மளுக்கு வேண்டாம். பாலாஜி MBBS, MS, MRCS, MCH, சென்ட்ரல் ஸ்டேஷன் ஃப்ளைஓவர் எல்லாம் போச்சு. ஆனா ஒன்று சொல்றேன், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல தூங்கக்கூடாது. தூங்கினாதான பழா போடாத கனவு வரும். Take it easy, da. Sivarama, take it easy, da. Please. Take it easy. பரமு,
ஆனா ஒண்ணு கேட்கணும்டா. பார்த்தா என் பையனுக்கு மெடிக்கல் கிடைக்கலன்னு அப்செட் ஆயிட்டேன். ஆனா உன் பையனுக்கு ஐஐடி கிடைக்கலங்கிறது அதை உடனே இப்படி அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடிச்சது. சிவராமா, என்னை பொறுத்த வரைக்கும் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவா. ஆனால் அந்த மேனை ப்ரப்போஸ் பண்ணி வைக்கிறதே என் கபாலி தானடா. எல்லாமே அவன் சித்தம் இருந்துட்டா நம்ம சித்தம் கலங்காதேடா. அதெல்லாம் சரி, இப்போ நம்ம பாலாஜிக்கு என்ன பண்ண போறோம்? ஆமாடா, இப்போ கவுன்சிலிங் வேலை முடிஞ்சிருக்குமே, என்ன பண்றது? ஏன் டென்ஷன் ஆறீங்க? நான் ஃப்ரெண்டு ஃபேமிலி வெல்விஷருக்கு அடையாளம் இருக்க வேண்டாம். பாலாஜி இன்ஜினியர் ஆயிட்டான். என்ன சொல்ற? டேய், பாலாஜியோட சர்டிஃபிகேட்லாம் நான் ஆஃபீஸ் காப்பி வச்சிருந்தேன். என்னோட பெரிய கஸ்டமர் வந்திருந்தேன். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், நல்ல காலேஜ். அவர் வந்து பார்த்தார், ஃப்ரீ சீட் கொடுத்து பிளாக் பண்ணி எனக்கு மெயிலும் அனுப்பிச்சுட்டார். சூப்பர் சூப்பர். நீ இந்த டென்ஷன்ல இருந்தா ஒத்துக்க மாட்டேன்னு வாங்கி 4 நாள் ஆகுது. டேய் இந்தாட பாரு. வெரி குட், ரொம்ப தேங்க்யூ. டேய் சிவராமா, ஒன்னு சொல்றேன்டா, ரிசர்வேஷனையும் கரப்ஷனையும் இந்தியாவில் ஒழிக்கவே முடியாது. அதுல எந்த ரிசர்வேஷனும் உனக்கு வேண்டவே வேண்டாம். டேய் பசங்களா, உங்களுக்கு முக்கியமான சொல்றேன், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு கவர்மெண்ட் இருக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிக்கிறதோ, எந்த ஸ்ட்ரீம் பிடிக்கிறதோ அதை படிங்க. ரோஷினி மாதிரி இருக்கிறதுக்கு பாருங்க, சொந்த காலில் நிக்க பாருங்க, 10 பேருக்கு வேலை கொடுங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேய் இன்னொன்னுடா, இத பாருங்க. டேய் உங்க அப்பா பார்க்க வேணாம், முக்கியமான பாரு. டேய் சூப்பரா. டேய் என்னடா இது? பா உடனே கூச்சிங்கடா. டேய் இது என்ன டிக்கெட்னு கேட்டா உடனே இப்ப சாமி கிட்ட போய் அப்படியே வீமூதி எட்டுண்டு கிடு கிடு கிடுன்னு கிளம்பிடுவேன். இப்படி என்னடா படம் இது? கபாலி. வா போலாம்.